அதிகிருத்த அதிகாரம். அதிகிருத்த அதிகாரம்னா இன்னென்ன வர்ணத்துள் பறந்தவர் தான் சொல்லலாம். முக்கியமாக பெண்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்க செய்து அதே வேதம் தான் இந்த திராவிட வேதம் சொல்கிறேன். அப்ப அதுக்குண்டான அதிகிருத்த அதிகாரம் இது இருக்க வேண்டாமான்னா இது இல்லாதபடியாலே இது வேதமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்காக காட்டுறார். அற்புதமா காட்டார். உயர்வர உயர்நலம் என்று கிளையோடு கூடியிருப்பதால் உயர்நலம் என்று தொடங்கி உயர்ந்தே என்று மலவும் ஆதி மத்திய அவசானங்களிலே பகவத் ஸ்வரூப ரூப குருபூதிகளை சேதனா ஸ்வரூப பாவங்களையும் சேதனுடைய சம்சார பந்த ஹேதுக்களையும் நிவர்த்தனோபாயமான தத் விஷய பிரீத்தி ரூபாபன்ன ஞானத்தையும் ஜகத்காரண வஸ்து நாராயண என்று தேவதா வஸ்து விசேஷ நிர்தாரணத்தையும் அவனுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்தையும் அனந்த கருட விக்ஷேனாதி திவ்யசூரி பரிசரியமான நரிணனாய் கொண்டு நின்றபடியையும் தாம் அனுபவித்தபடி எல்லாரும் அனுபவிக்க தம்முடைய நிர்கேதுக பரம கிருபையாலே லௌகிகரை குறித்து உபதேசித்தபடியையும் தம்முடைய அபினிவேசமெல்லாம் தீரும்படி அவனை பிராபித்தபடியும் விசதமாக பிரதிபாதிப்பதாய் சாக்தத்தையெல்லாம் துஷ்பட்டமாக சுக்கிரகமாக தெரிவிக்குமதாய் இது வரைக்கும் பார்த்துவோம். அதாவது இதுல என்னென்ன தெரிவிக்கிறான்னா ஆதி மத்திய அவசானம் தெரிவிக்கிறார். ஆதி மத்திய அவசானங்களில் முதல் என்ன, மத்தியம் என்ன, முடிவு என்ன, இந்த 3 இடங்களிலும் பகவான் என வேதம் என்ன சொல்றது, பகவானுடைய சுரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, இதையெல்லாம் பூர்ணமாக தெரிவிக்கிறது பகவான் வேதம். அதே போல இந்த திருவாய்மை தெரிவிக்கிறதுன்னா ஆதி மத்தியம் அவசானங்கள் தெரிவிக்கிறார். ஆதி என்ன ஆரம்பிக்கும் போது, மத்தியம் என்ன நடுவிலே, முடிவென்னா முடிவின் போது. இந்த 3லையும் என்ன தெரிவிக்கிறது? 3 இடத்துலையும் பகவானுடைய சுரூபம் என்ன, பகவானுடைய ரூபம் என்ன, பகவானுடைய குணம் என்ன, பகவானுடைய விபூதி என்ன, இது எல்லாம் ஆழ்வார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்ப சொரூப ரூப குண விபூதிகளை ஆழ்வார் ஆதி மத்திய அவசானங்களில் தெரிவிக்கிறார். எங்க சுவாமிநாத முதல் பாசனம் உயர்வர உயர்நலம், அது பகவானுடைய மேம்பட்டதன்மை பரத்தத்தை பேசுகிறார் முதல் பாசனத்திலே. அது 2வது பாசனம் மனநக மலமர மலமிச எழுதரம் மனனுணர் வளவீனன் பொறியுணர் வகையுடன் இனனுணர் மொழிநலம் எதிர்நிகழ் கழுவினம் இளனினன் எனதுயில் மிகு நரையிலனே அப்படின்னு பகவானின் சொரூபம் என்ன, ரூபம் என்ன, இது எதுவா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த பகவானுடைய ரூபத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது, சொரூபத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா எதனால சுவாமி, நம்முடைய கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கர்ம இந்திரியங்கள், அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்து கொண்டா பார்க்கலாம். நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கர்மேந்திரியங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி சுவாமி, கர்மேந்திரியங்களால பார்க்க முடியாது. கர்மேந்திரியா என்ன அர்த்தம்னா கால் நடக்கிறதுனோ கை செய்யறதுனோ அதனால பார்க்க முடியுமா? சீவைகிறது பார்க்கலாம், இங்க பார்க்க முடியாது. சரி, ஞானேந்திரியங்கள் கண் காது மூக்கு முதலான பார்க்க முடியுமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப அது மட்டும் இல்ல, அவனை பார்க்க முடியாதுன்றதுக்காக ஓ இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி இருக்கான். அப்படி இருக்கான்னா எப்படி இருப்பான்? அவனை பார்க்க முடியாது, அதே போல மற்றவாளையும் பார்க்க முடியாது. அவனை போல ஒரு 4 பேர் இருப்பான்னா கிடையாது. அவனுக்கு சமமானவும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகளா என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமாய் விண்ணப்பன் மதில்சூ திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரு தனக்கு சமமா ஒப்புவாரும் கிடையாது, சமமா. அவர் உப்பிலியப்பன்னு மாதிக்கும். அவருடைய பேரை ஒப்பில்லாத அப்பன். உப்பு இல்லை, ஒப்பு. ஆனா அவர் உப்பு போட்டு சாப்பிட மாட்டார். தன் மனைவிக்காக உப்பு வேண்டாம்னு விட்டார். ஏன்னா அந்த ரிஷி சொல்லிட்டார், என்னுடைய பொண்ணுக்கு உப்பு போட்டு தலிய பண்ண தெரியாதுன்னு. தாராளமா உப்பு போட்டு தலிய பண்ண தெரியாதுன்னா இருக்கட்டுமே, உப்பு இல்லாம சாப்பிடுறேன்ட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்த்தாவும் இருந்தா எந்த வம்பு இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அங்க உப்பே கிடையாது. திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய அந்த உப்புலியப்பன் சன்னதியிலே அங்க பெருமாள் கண்டறக்கூடிய பிரசாதத்துக்கெல்லாம் உப்பு கிடையாது. உப்பு துவஜஸ்தம்பத்துக்கு பின்னாடிதான் ஒரு பெற்ற துவஜஸ்தம்பம் தாண்டி வச்சுன்னா உப்பு இருக்காது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆனா நல்ல ருச்சியா இருக்கும். பெருமாள் கண்டர்ல பண்ணதுலேயே எதுக்கு சொன்னா அப்படிப்பட்ட அந்த பாசுக்கு தெரிவிக்கிற தன் ஒப்பார் இல்லப்பன். அவருக்கு ஒப்பானவனும் கிடையாது, சமமானவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. அதைத்தான் சாஸ்திரம் கோஷிக்கிறது. நதஸ்ய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தே ஒத்தார் நிக்கார இளையாய மாமாய ஒத்தால் எப்பொருக்கும் உயிரா அப்படின்னு தெரிவிக்கிறாரே ஆழ்வார். அதனால
பகவான் தேக விலட்சணன் பகவான். இந்த சரீரத்தை காட்டிலும் விலட்சணன் பகவான், வேறுபட்டவன். அது மாத்திரம் இல்ல, தேக விலட்சணம் ஜீவாத்மாவே தேக விலட்சணன் பகவானுக்கு இருக்கு. தேக விலட்சணம் ஜீவாத்மா, ஆனா ஜீவாத்மாவுக்கு காட்டிலும் வேறுபட்டவன் பகவான். ஜீவாத்மா விலட்சணன் பகவான் அப்படின்னா ஜீவாத்மா காட்டிலும் வேறுபட்ட. ஜீவாத்மா என்ன? பத்தர்கள் என்ன, நித்தியர்கள் என்ன, முக்தர்கள் என்ன, இவன் 3 பேருமே ஜீவாத்மா தான். பத்த ஜீவாத்மா நாம எல்லாரும், முக்த ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்பி போய் இருக்கக்கூடிய சீவகணத்தில் இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள். அப்படின்னா நாமும் ஒரு நிலையில முக்தாத்மா ஆகுவோம். என்னமா சுவாமி, ராமானுஜருடைய திருவடி பலப்பால் நிச்சயம் முக்தாத்மா ஆகுவோம். ஆனா இப்ப பத்தாத்மாவதான் இருக்கும். அப்ப பத்தரை காட்டு வேறுபட்டவன் பகவான். சரி, முக்தர்கள் தான் சீவையிடம் போயிட்டார் சுவாமி, அவனும் பகவானும் ஒன்னா, அவனை காட்டிலும் வேறுபட்டவன் பகவான். சரி, நித்தியாத்மா எப்பவுமே அங்க இருக்கால சுவாமி. இவாளுக்காவது ஒரு காலத்துல பத்த ஜென்மா இருந்தது, இப்ப முக்தனா ஆயிட்டார். ஆனா நித்தியாத்மா அவளுக்கு அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள்னு பேரு. ஒரு நாளும் அவருக்கு சம்சார சம்பந்தமே இல்லை. முக்தாத்மாவுக்கு ஒரு காலத்துல சம்சார சம்பந்தம் இருந்தது, ஆனா இப்ப முக்தாத்மா ஆயிட்டா இப்ப சம்சார சம்பந்தமே இல்லை. இப்ப அவளை காட்டுல மேம்பட்ட நித்தியாத்மா தானே. அப்ப நித்தியாத்மாவோட சமமா இருப்பான்னா அவனை காட்டிலும் வேறுபட்டவன். அப்பன்னா பத்தர்கள் என்ன, நித்தியர்கள் என்ன, முக்தர்கள் என்ன, அவரை காட்டிலும் வேறுபட்டவன். அது மாத்திரம் இல்ல, அஜித் விலட்சணன் பகவான். அஜித்தை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன்னா நம்ம எந்த வஸ்து பார்த்தாலும் அந்த வஸ்து பகவான்னு சொல்றோம். ஓ, அப்பன்னா அந்த வஸ்து பகவான்னா அது அஜித்தாச்சே சுவாமி. அஜித் பகவான்னா அஜித் விலட்சணன் பகவான். சேஸ்வர சமஸ்து வஸ்து விலட்சணன் பரமாத்மான்னு தெரிவிக்கிறார். இத்தனையும் இங்க தெரிவிக்கிறார். மனந கமல மல மலமிசை எழுதரம் மனநூனார் பலவீலன் பொறியுனார் வகையுடன் இனநூனார் முழுநலம் எதிர்நிகள் கழிவினும் இளநின நனஜொயில் மிகுநர இளனென்னு 2ஆம் பாட்டை தெரிவிக்கிறார். அப்ப பகவானுடைய சுரூபம், அந்த சுரூபம் எப்படிப்பட்டது? பத்தனை காட்டிலும், நித்தியனை காட்டிலும், முக்தனை காட்டிலும், அதே போல அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டது பகவான். பகவானுடைய சுரூபத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ரூபம், இந்த சொரூபத்தை சொன்னது 2ஆம் பாட்டிலே தெரிவித்தார், மனந கமலமர பாட்டிலே. அதுக்கப்புறம் ரூபம், ரூபம்னா அவனுடைய திருமேனி எப்படி லாவண்யம். திருக்குறுங்குடி எம்பெருமான் எங்கனேயோ அன்னநீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பி என தெரியுது. அந்த திருக்குறுங்குடி முழுவதுமே லாவண்யம். அவருடைய திருமையை அழகா சேவிக்கலாமனோ. எந்தெந்த திவ்யதேசம் எந்தெந்த ரூபத்தை அனுபவிக்க முடியுமோ அந்தந்த ரூபம் அனுபவிக்காரியா அத்தனையும் தெரிவிக்கிறார். ஒரு ரூபம் 2 ரூபம் இல்ல, பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுட்டு மூன்றின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனமேலாக்கியன்னு எத்தனை ரூபங்கள் அவனுக்கு. அந்தந்த ரூபங்களை நன்னா சேவிக்கலாம் திருவிழா. அப்படி இருக்க பகவான் ரூபத்தை பற்றி சொன்னார். அது போல குணங்கள் உண்டானா என்பது கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிட ஒன்புகள் நாரணன் தென்கடல் சேரே. எத்தனை குணங்கள் அவனுக்கு. குணங்கள் எண்ணிலடங்காத குணங்கள். ஏன்னா ஆத்மாக்களையே எண்ணி விடலாம், குணங்களை எண்ண முடியாது. அத்தனை குணங்களாம். ஏன்னா பகவானுடைய குணங்களை எண்ணி தலை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட குணங்கள் படைத்தவன். எத்தனை குணங்கள்னா இதைதான் தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். என்ன தெரிவிக்கிறான்னா 16 குணங்களோடு கூடியவன் யார் கேட்கிறார். முதல்ல வால்மீகி கேட்க நாரதர் பதில் சொல்றாரு. கொன்பத்தின் சாம்பதம் நோக்கிய கசிய வீரியவான்னு ஆச்சரியமான பதில் தெரிவிக்கிறார். அப்படி குணங்கள் அபாரமான கல்யாண குணங்கள், சமஸ்த கல்யாண மகோ குணாருதி அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அப்படி இருக்கச்சு அப்ப குணங்கள் பரிபூர்ணமாக சொல்லப்பட்டது. அதற்கு மேலே அந்த குணங்களை சொல்லி தலை கட்ட முடியுமா சுவாமி? இந்த குணங்கள் சுவாமி, இந்த நமக்கெல்லாம் குணங்கள் இருக்கான்னா எண்ண முடியாது. நம்முடைய குணங்களும் எண்ண முடியாது, பகவானுடைய குணங்களும் எண்ண முடியாது. அப்ப சமமா சுவாமி? சாமம் எதுல? நமக்கு தீய குணங்களை எண்ண முடியாது, அவனுக்கு நல்ல குணங்களை எண்ண முடியாது. அவனுக்கு தீய குணங்கள் இல்லையா சுவாமி? அகிலேய பிரச்சனீக கல்யாணிக தானத்துவம். அது மட்டும் இல்ல, அவனுக்கு அவாப்த சமஸ்தகம் அகிலேய பிரச்சனீகனாய் எல்லா குற்றங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பவன் சாத்தம் சொல்லியிருக்கேன். அப்ப குணங்களை எண்ண முடியாது, எண்ணி தலை கட்ட முடியாது தெரிவித்தார். ஆக சுரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, கடைசியில விபூதி. விபூதினு எத்தனை நினைக்காதீங்க. விபூதினா அவனுக்கு சொத்து. என்ன எது சுவாமி சொத்து? விபூதி. விபூதினா சொத்து. நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, ரெண்டுமே அவனுடைய சொத்து. அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அது மட்டும் இல்ல, உயர் நடந்ததுதான் அவனுடைய விபூதி. இது எங்க தெரிவிக்கிறார்னா ஆச்சரியமான பதிவு 3ஆம் 14ஆம் திருவாவளி
புகழம் நல் ஒருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுழல் இரண்டு வென்கோ இகழ்வில் அனைத்து வென்கோ கண்ணனை கூமார் அறிய மாட்டேன். இந்த 10 பாசனங்களாலே அவருடைய விபூதி என்னென்ன அவருடைய சொத்து, அந்த சொத்தை பூர்த்தியா தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப எல்லாமே பகவானுடைய சொத்து தான். இது விபூதி அத்தியாயத்துல மனனா தெரிவிக்கிற அர்ஜுனா, எது என்னுடைய எது என்னால சொல்லி தலை கட்ட முடியாது, எதுன்னு சொல்றது. அதனால அந்தந்த நிலையில இருக்கக்கூடிய முக்கியமான மட்டும் சொல்றேன், எல்லாரையும் சொல்லணும்னா முடியவே முடியாது. அதனால தெரிவிக்கிறேன். என்ன தெரிவிக்கிறேன்? அப்ப விபூதி எல்லாம் அவனுக்கே எல்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறதா? அப்ப எல்லாமே அவனுடைய சொத்து தான். அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க விபூதி அவன். அதுக்கப்புறம் அது என்னன்னா, சுரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன. அதுக்கு மேல சேத்தனம். சேத்தனம்னா ஜீவாத்மா. அவனுக்கு சேத்தனம் எப்படி இருக்கு? சேத்தனம்னா ஞானம் இருக்கக்கூடிய தன்மை சேத்தனம், தைத்தன்யம் இருக்குது சேத்தனம்னு தெரியும். அப்படி இருக்கச்சது அது உண்டா சுவாமினா, அடியேனுள்ளான் உடனுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியை இதுவன் குறைக்கலாம் படிய நல்லான் பரன் பரன். ஆச்சரியமான பாசுரம் இது. 8ஆம் பத்து. இதுக்கு சொன்ன ஜீவாத்ம சுரூபமே என்னன்னா சேஷத்துவம். சேஷத்துவம் அடிமைத்தனம். பகவானுக்கு நான் தாசம் சொல்லணும். ஆனா அதே போல தாசபோதன் யாரு? இந்த ஒவ்வொரு ஜீவாத்மம். அது மட்டும் இல்ல, அச்சேதனத்துக்கு சுரூபம் சொல்லியிருக்கு இல்லையா? சரி சுவாமி, ஜீவாத்ம சுரூபம் சொல்லிட்டு அது சைத்தன்யம் இருக்கக்கூடியது. சைத்தன்யத்துக்கு இருக்கக்கூடிய சுரூபம் என்ன? அடிமைத்தனம். சைத்தன்யம் அற்றதாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் என்ன? ஞானம். ஞானம் அற்றதாக இருக்கக்கூடிய அச்சேதன சுரூபம் என்னன்னா இருக்கா சுவாமி? மின்னின் நிலையில மண்ணுயிராக்கங்கள் எண்ணுமிடத்திலே உண்ணுமின் நீரே அச்சேதன சுபாவத்தை மின்னின் நிலையில அப்படின்னா ஒரு மின்னலை போல எந்த வஸ்துவும் இருக்காது. இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தை தான் சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள். இது ஒரு நிமிஷம் இருக்காதான், அடுத்த நிமிஷம் இருக்காதான் சுவாமி. 80 வருஷம் இருக்க சுவாமி அப்படின்னா அது என்ன? ஏன்னா இது நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் மனம். இப்ப விட்டில் பூச்சி இருக்கு. அதே போல அந்த விட்டில் பூச்சி ஆகட்டும், அல்லது சில பேர்லாம் ராத்திரில மின்மினி பூச்சிகள் இருக்கணும். அந்த மின்மினி பூச்சி ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அது போல இருக்கு, ஆனா காணாம போயிட்டு இருக்கணும், நமக்கு தெரியறது இல்லையணும். அதே போலதான் அந்த சரீரம். அதுவாக நமக்கு காணாம போறதுன்னு நன்னா நமக்கு நம்பிக்கை வருது. இது என்ன நம்பிக்கை கொடுக்கறதுன்னா, இருக்கே இல்லைன்னு. நேற்றுக்கு பார்த்துட்டு வந்த சுவாமி, இன்னைக்கு எங்க சுவாமி கிளம்பி போயாச்சு. என்ன சுவாமி ஆச்சுன்னா கிளம்பிட்டாருன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப மின்னின் நிலையிலை மின்னலாவது சொல்றது தான் ஒரு நிமிஷம் தான் இருக்கேன்னு. ஆனா இந்த சரீரம் இருக்குன்னு நல்லா சாஸ்வதமா இருக்குன்னு காட்டுறதே தவிர இருக்காங்க இல்ல. அதுதான் மின்னின் நிலையில மண்ணுயிராக்குகள் என்னுமிடத்திலே உண்மை நீரேன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அச்சேதனமான சேத்தனங்கள் எல்லாம் சொன்னா இல்லையா? அப்ப சேத்தனா ஜீவாத்மா சம்சாரம் இடுக்கிறதே சுவாமி எதனால இருக்கு? இந்த சேத்தனம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இருக்கணும். சைத்தன்யம் இருக்குன்னு சொன்னாலும் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். மனஜானே மன அவபோதனேன்னு தாத்து. அந்த தாத்து அர்த்தத்தால் என்ன கிடைக்கிறது? ஞானமுடையவன் ஜீவாத்தான் கிடைக்கிறது. அவன் நேர சீமைக்கு போக வேண்டியதான சுவாமி. அது எதனால போறோம்னா, நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இரசேன் கதன் நேர்நிலை இல்லைன்னு நான் எனது அகங்காரம் அமகாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த அகங்காரம் அமகாரங்கள் தான் நாம சம்சாரம் இருக்கிறதுக்கு ஏது காரணம். இந்த சம்சாரத்தை நம்ம இருக்கணும். இந்த பூலோகத்தில் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா அகங்கார அமகாரங்கள். அது மட்டுமல்ல, ஆச்சரியமா தெரிவிக்கிற இந்த பஞ்ச இந்திரியங்கள் உன்னிலாவை ஐவரால் குமதேற்றி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நனிவான் என்னும் எண்ணுகின்றாய் எண்ணிலா பெருமாயனே இமையோர்களேத்து உலகம் உன்னுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானேன்னு தெரிவிக்கிறாரையா? அப்படி இருக்க இந்த இந்திரிகளை படுத்துறதும் படா. இது எப்பன்னா அவ இது சரணாதி வழியாச்சு. அகலகில்லேன் திருவேங்கட சரணாதி ஆனதுக்கு அப்புறம் இந்த பாசுரம் பார்த்த கண்ணு மூடின்னு இருக்காரு. சரி சீவன் இருக்கன்னு நினைச்சுட்டு இருக்கார். பார்த்தா இதே லோகத்துல இருக்க. என்ன காரணம்னா, இந்திரியங்கள் படுத்திருக்கு. அதனால இந்த இந்திரியங்களே சம்சாரத்துக்கு ஏற்றுக்க. அப்ப சம்சாரம் என்கிற கால் கட்டை அழித்து கொடணும் இல்லையா? அதுக்கு ஒரே வழி இது சரணாகதி தான். தொமாவி உபாய பூதோமே பவ. இது பிரார்த்தனாமதி சரணாகதி பிரியா, அவனை பற்றுவது. அது என்ன அர்த்தம்? திருநாரணந்தால் காலம் பெற சித்தித்துவினோ ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகைய பானையர் பெருநாடு காண என்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்திப்பீங்கன்னு நமக்கு உபதேசம் பண்ணாரனோ. நீங்க ஒன்றும் சிரமப்படாதீங்க. இந்த சம்சார சம்பந்தத்தை அணுக்கணும்னா திருநாளுடைய திருவடிகளை பட்டுங்களும் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப அது மட்டும் இல்ல,
இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஜகத்கான வஸ்து சொல்லணும், அவன் தான் மேம்பட்டவன், அவன் தான் முழுமுதற் கடவுள் சொல்லணும். அது எங்க சுவாமி தெரிவித்தார்னா 4ஆம் 10 10 இதெல்லாம் என்னது திருவாய்மொழிக்கு இத்தனை வைபவம் உண்டு திருவாய்மொழியில. ஏன்னா வேதத்துல சொன்னா போல இது மாதிரி இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஆழ்வார் பாசுரத்துல சொன்னா போல பூர்ணமா இருக்கானா கிடையாது. சிலதெல்லாம் ஒரு மாதிரி அவுட்லைனா போயிடும். ஆனா ஆழ்வார் பாசுரம் பரிபூர்ணமா இருக்கு. சொருவம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை பத்தி என்ன, அதே சைத்தன்யம் அற்றதானா அச்சித்த பத்தி என்ன, இந்திரியங்களை பட்டது என்ன, மேற்கொண்டு இந்த சம்சாரத்திலே இந்த ஜீவாத்மா இருப்பதற்கு என்ன காரணம் என்ன, இந்த சம்சாரத்தை தொலைக்கிறவனா என்ன பண்ணணும் அதையும் தெரிவிக்கிறார் இல்லையா. திருநாரணந்தால் தாளம்பர சந்தித்து இப்படி உபதேசம் பண்ணாரணும். சரி சுவாமி எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார், அவர் தான் பெரியவர், அவர் தான் மேம்பட்டவர், என்னவா தெரிவிக்கிறது. 4ஆம் 10 10ஆம் திருவாவழி ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவரலகோடு ஈர்படைத்தான் உண்ணம்போல் மணிமாட நேடு திருக்குறுகூரதும் என்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தேவம் நாடுகிறேன்னு இங்க அவர் இருக்கார், அவர் இருந்தா போறோம், அவர் யாரும் தேவையில்லை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் தான் முழுமுதற் கடவுள் மட்டுமல்ல, ஜெகத்கான வஸ்து மட்டுமல்ல, மோட்சை சே ஜனார்தனகா மோட்சத்தை கொடுப்பவனே அந்த பொழிந்த நின்ற திருவான் பெருமாள். அதுதான் ஆழ்வார் முன்னாடியே தெரிவிக்கிறார், பூவில் நான்முகனை படைத்த தேவன். தேவன் சொல்லணும்னா யாருக்கு தேவன் சப்தம், தேவன் சப்தம் யாருக்கு தேவனா பகவானுக்கு தான். அவன் எப்படிப்பட்ட தேவன், பூவில் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல்லி தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப பகவான் ஒருத்தன் தான் தெரிவிக்கிறார் இல்லையா. மேலும் பகவான் எல்லா கல்யாண குணங்களையும் படைத்தவன். உயர் வர உயர்நலம் உடையவன் எவன், உயர் வர உயர்நலம் உடையவன் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கச்சே அதை முதலே காட்டான. மேலும் நித்திய சூரிகள்லாம் சேவிக்கிறார், அதனால அயர்வர் அமரர்கள். அப்படிப்பட்ட அயர்வர் அமரர்கள் மேலும் ஆழ்வார் எப்படி பெற்றாரோ இதெல்லாம் சொல்லிட்டார். திருவாய்மொழியில இத்தனை வைபவம் இருக்கு. அது எங்கமா சுவாமி தெரியுதுன்னா, எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். இதெல்லாம் அவர் அனுபவிச்சார் சுவாமி. அவர் அந்த அனுபவத்தோடு நிற்கிறான்னா இல்ல இல்ல இல்ல, இந்த அனுபவம் நித்திய சூரியர்கள் சேவிக்கிறான்றது அப்படின்னு தெரிவித்தார். ஆனாலும் அவருடைய அனுபவத்தை மட்டும் இல்ல, அதே போல நீங்களும் அனுபவிப்பதற்கு பிராப்தமா இருக்க செய்து அனுபவிக்காமல் இருக்கிறேன். இத நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதே போல நீங்களும் அனுபவிக்கலாமே, ஆனா அனுபவிக்காம இருக்கிற. அப்ப என்ன சுவாமி பண்ண பேரு, நான் சொல்ல போறேரா என்னமா சொல்லுவேன்னா, நீங்க விரோதம் நினைச்சாலும் நான் சொல்ல போறேன். சொன்னால் விரோதம் எது ஆகிலும் சொல்லுவன் கேட்மினோ என்னாவில் இன்கவையான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டுபுரல் திருவேங்கடத்து என்னான உறவனாக அப்படின்னு தெரிவித்தார். கடைசியா தான் எவ்வளவு தூரம் பகவான் அடையணும்னு ஆசைப்பட்டார்னா, ஆசையெல்லாம் விழுங்கும்படியாக பகவான் ஆசைப்படுறாரு. எத்தனை ஆசைனா, இந்த பகவான் தான் எல்லாம் ஆசைப்பட்டார். ஆனா பகவான் பார்த்தார், பகவான் ஆசைப்படுவது பிரதானமா ஆழ்வார் ஆசைப்படுவது பிரதானமானா, பகவான ஆசை ஒரு துணி சுவாமி, ஆழ்வாருடைய ஆசை பெரிய சமுத்திரம் போல மாத்தணும். ஆழ்வாரின் ஆசை ஒரு துணி, பகவானின் ஆசை பெரிய சமுத்திரம் போல. அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சூழ்ந்த கண்டாந்து அந்த முடிவில் பெறும் பாடுன்னு அந்த பாசனம் இருக்கு இல்லையா. கடைசி 2 பாசனம், அவாவரச்சூர் அரிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற அவா அற்று வீடு பெற்ற. அவான்னா காதல். அந்த காதல் இவருடைய காதல், ஆழ்வாருடைய காதல் ஒண்ணுமே இல்லையா. ஒரு குலப்படி போலன்னு சொல்லுவார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். குலப்படினா ஒரு பசுமாட்டுடைய கால் இருக்கணும். அந்த பசுமாட்டுடைய காலு எந்த அளவுக்கு அங்க ஒரு இடத்தை பதிய வைக்குமோ அதுதான் ஆழ்வாருடைய காதல். ஆனா பகவான் ஆழ்வார் மேலே வைத்த காதல்னா சமுத்திரம் 17 16 லோகங்கள் கொண்ட சமுத்திரம் இருக்கு இல்லையா. அந்த சமுத்திரத்துக்குரிய காதல் பகவானுடைய காதல். இதுக்கு சொல்ல வந்தா அப்ப அந்த அர்த்தத்தை எல்லாம் நமக்கு நல்ல ஸ்பஷ்டமா சொன்னாரணும். உயர்வர உயர்ந்த உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தாட்கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து அயர்வேதம் பாராமல் நாமிடரை வாழ்விக்கும் ஞானம் சொல் நேராகவே விளையம் விடுன்னு அதை நன்னா நாம அனுபவிக்கும்படியாக ஆச்சரியமா தெரிவித்தார் இல்லையா. தெரிவித்தது மறுமல்ல, அந்த அர்த்தம் எல்லாம் நமக்கு புரியும்படி. சில பேர்லாம் ஒவ்வொன்றும் நல்லா பாட்டு பாடுவார், அர்த்தமே புரியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய
சப்தங்கள் அதிகமா இருக்கும் மாதிரி அர்த்தமே இருக்காது. சப்தம்னா அப்படின்னா அடி எதுறது என்னதுன்னா இந்த இனிமையா இருக்க ஒரு சப்தம் இல்ல, டமட்டமட்டமான அடிக்கிறா பாருங்க, அந்த சப்தம் தான். அந்த சப்தம் தான் அடிக்கும். ஆனா அர்த்தம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஆழ்வார் அர்த்தமும் தெரியும்படியாக சுஸ்பஷ்டமாக நன்னா, அது மட்டும் இல்ல சங்கிரகமாவும் பாடுறார். சில பேர் அப்படி சில காலக்ஷேபம்னால சில காலக்ஷேபம் அப்படின்னா ஓஹோன்னு இழுத்துட்டே போவார். இழுத்துட்டே போவார்னா புரியத்துக்காக சொல்றேன். படமா நாமே திருவாரூர் காலக்ஷேபம் வச்சுட்டு இருக்கோம். 2-4 வருஷம் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா சொல்ல வாஸ்தவம் தான். ஆனா நஞ்சியர் 100 தடவை திருவாரூர் காட்சியம் பண்ணியிருக்கார். நஞ்சியர் 100 தடவை பண்ணியிருக்கார். அப்பனா வரலாம் இழுத்து படியெல்லாம் இழுத்துட்டு போறேன்னு அர்த்தம். இழுத்துட்டு போற அர்த்தம் அப்ப சொல்ல தெரியாதுன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவள்லாம் அத சுஸ்பஷ்டமாக, அது மட்டும் இல்ல சங்கிரகமாவும் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைக்குள்ள 10 அர்த்தம் நல்ல மீதூர்ந்து இருக்கும். அப்ப அவருடைய சப்தங்கள் இருக்கும். அந்தந்த சப்தங்கள் சொல்றாங்கன்னா அப்ப சங்கிரகமாவும் சொல்றா, சுஸ்பஷ்டமாவும் சொல்றா. ஆனா சில பேருக்கு என்னன்னா ஒரு சப்தத்தை வைத்துக் கொண்டு நாள் முழுதும் சொல்லுவா. இவர் சுஸ்பஷ்டமா சங்கரமா சொன்னா என்ன சொன்னாரோ அதைத்தான் ஒரு நாள் முழுதும் சொல்றாருன்னா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஆழ்வார் அப்படி இல்ல, சுருக்கமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல சங்கிரகமாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல நல்லா அர்த்தம் புரியும்படியும் சொல்றாரு. இது சில பேருக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகம், குறைவா பேசுவா, நிறைய அர்த்தங்கள் அதுல கிடைக்கும். சில பேருக்கு நிறைய பேசுவா, என்ன சொன்னாலே தெரியாதுன்னு தோன்றது. ஆனா ஆழ்வாவுடைய பாசங்களை தெளிவு, இதைத்தான் வேதாந்தேசியை தெரிவிக்கிறார். தெரியாத மரநிலங்களை தெளிகின்றோம் தெரிவிக்கிறாரையா. அப்ப சுருக்கமாவும் இருக்கு, தெளிவா இருக்கு. ஆனா சுருக்கமா இருந்தாலே தெளிவு இருக்குன்னு நிச்சயம் கிடையாது சாமானியமாக. இப்ப புரியத்காசம் திருமந்திரம் ஓம் நமகா நாராயண சுருக்கமா தான் இருக்கு, 8 எழுத்து அட்டாட்சரன்னு பேரு. ஆனா தெளிவு நன்னா தான் இருக்கு, நமக்கு தெரியலையா. அதுல நன்னா தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கா. ஆனா நமக்கு புரியல, சுருக்கமா இருந்தா நமக்கு புரியாம போறதுணும். அந்த மாதிரி ஆழ்வார் சுருக்கமா சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒருவேளை தெரியாம போயிடுமான்னா இது ஆழ்வாருடைய சாமர்த்தியம் என்னன்னா நமக்கு புரியும்படியாகவும் சொல்வாரு. அது மட்டும் இல்ல தெளிவாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல அந்த அர்த்தங்கள் நன்னா மனசு நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான், நன்னா மனசு நிற்க வைக்கப்படியா சொன்னார் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா சில பேர்லாம் நன்னா பூர்வாச்சாரி இருக்கக்கூடிய நிலையே என்னன்னா அந்த ஆழ்வாருடைய பாசனங்கள் ஆகட்டும், அதே போல வியாக்கியானங்கள் ஆகட்டும், ஒரு சொல் இருக்கணும், அந்த ஒரு சொல்லை எடுத்துட்டு இன்னொரு சொல்லை வைப்போமோங்கிற ஒரு நிலை வருமானா வரவே வராது. இப்ப நம்பில எவ்வளவு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பெரியவாச்சான் பிள்ளை, நஞ்சியர், இவருடைய வியாக்கியானத்துல சுவாமி இந்த சப்தத்தை எடுத்து இது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுமே தப்பு. ஏன்னா அவ எந்தெந்த சப்தத்தை வச்சிருக்காளோ அந்த சப்தத்தை பூர்ணமா அதே கொண்டுதான். அதனால அடிக்கடி அவ வச்ச சப்தத்தையும் திருப்பி சொல்லிடுறேன். அப்பனா காப்பி பண்றேன்னு அர்த்தம். இது ஒண்ணும் தவறு கிடையாது. அவ சொன்னதை காப்பி பண்றதுதான் சம்பிரதாயமே. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு அதையே திருப்பி சொல்லணுமோ, அதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அப்படிப்பட்ட இது ஏன்னா எப்பேற்பட்ட வித்வான் சுவாமி இவர். அப்பனா அந்த நன்றியரோ நம்பில்லையோ பண்ணதை கொஞ்சம் மாத்தலாம்னா எப்பேற்பட்ட தமிழ்ல நன்னா விரகரா இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதத்தை பெரிய பண்டிதனா இருந்தாலும் சரி, அவரால் மாத்தத்துக்கு உடம்புல எலும்புல உரம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா காரணம் என்னன்னா அவ பிரயத்தனப்பட்டு இதெல்லாம் பண்ணது கிடையாது. பகவானுடைய நிருகேத்துக்க கட்டாட்சம், அந்த நிருகேத்துக்க கட்டாட்சத்தாலே மயர் வர மதிநலம் அருள பெற்றவர் இல்லையா. அதனால அவ சொல்லுடைய பாசனங்கள் எல்லாமே சுலபமாகத்தான் இருக்கும். அதனால்தான் நாதமொழிகள் என்ன தெரிவிக்கிறார்களா, பக்தாமிருதம் விசதனானமோதனம் சர்வார்த்ததம் தீ ஷடகோபவான்மயம். ஆழ்வாரே தெரிவிக்கிறாரு, தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன், அமிர்தம் உண்ண தொண்டர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த பாசுரங்களை கொடுத்திருக்கேன்னு. அதத்தான் நாதமணிகள் பக்தாமிருதம் சஜனானமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ரசாகோ உபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகனம். என்ன இந்த மாதிரி வேதத்துல எங்கேயா தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்ன இருக்கா தேடி பார்க்கணும். சுவாமி தொண்டர்களுக்கு அமிர்தமா இருக்கும் வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அமிர்தம் எங்க தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துலயும் கிடைக்காது. வேதத்துக்குள்ள தொண்டர்களுக்கு அமிர்தமா இருக்கு சுவாமி, அமிர்தமா இருக்குன்னு சொல்லணும்னா அது இருக்கவே இருக்கு. ஏன்னா வேதமே என்ன பண்ண சொல்லிக்கும், என்ன சொல்லுவோம் அப்பப்ப அடிக்கடி அங்கங்க சொல்லிட்டே இருக்கும். என்ன சொல்லணும்னா நான் காடு போல, என்ன உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது, வேதம் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்கும். வேதமே நான் இப்படி போல காடு மாதிரி. காடு எப்படி வேணும், அடர்ந்த காடு, இருட்டு காடு இருக்கே, திக்கு எதுன்னு தெரியாது. திக்ரமம் திக்ரமம் சொல்றா பாருங்க,
திக்கன எது கிழக்கு, எது மேற்கு, எது வடக்கு, எது தெற்கு தெரியாமல் இருக்கும். திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு அநேகமா எல்லா நாடகத்திலும் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி நான் அப்படின்னு வேற தன்னையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது இல்லையா? அப்படி சொல்லியிருக்கச்சே அப்ப எங்க சுவாமி புரியுது? பக்தாமிர்தம் அதுல இருக்குமா? தொண்டர்கமுதம்னு இருக்குமான்னா நிச்சயமா இருக்கு. ஆனா ஆழ்வார் பாசுரங்களோ பக்தாமிர்தம் தொண்டர்கமுதம் சொல்மாதி திராவிடம் வேதசாகரம் தெரிகிறது. திராவிட வேதம் என்று பெரிய சமுத்திரம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். அந்த திராவிட வேதசாகரத்தை வணங்குகிறேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த தனியனுக்கு பிரிலோகஞ்சியோட வியாக்கியானம் உண்டு. எப்படி இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பிரிலோகஞ்சியர் வியாக்கியானமோ இந்த தனியனுக்கு பிரிலோகஞ்சியர் வியாக்கியானம் உண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சாகரம், அது ஒரு சாகரம். ஆச்சரியமாக தெரிவார். இது ஒரு சாகரம், இது ஒரு சாகரம், அது ஒரு சாகரம். அப்படின்னா என்ன சுவாமி? அது அரியனார்க்கு இருக்கக்கூடிய சரண்யக அசரண்யனுக்கு சரண்யனாக இருக்கும் சாகரம். அசரண்யனுக்கு சரண்யனாக சாகரம்னா கடல் சமுத்திரம். இது ஒரு சாகரம், அது ஒரு சாகரம்னா பக்தாமிர்தம் திராவிட வேத சாகரம்னு ஒண்ணு இருக்கணும். அப்புறம் திராவிட வேதம் என்கிற ஒரு சமுத்திரம், இன்னொரு சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்துக்கு என்ன சுவாமி பேரு? அசரண்யனுக்கு சரண்யனாக இருக்கக்கூடிய சமுத்திரம். சட்டுன்னு புரியாது. அசரண்யனுக்கு சரண்யனுக்கு ஆச்சரியமா பிரிலோகஞ்சியர் எடுத்திருக்காரு. அசரண்யனுக்கு சரண்யனாக இருக்க சமயம் ஏன்னா அசேஷமா எல்லாருக்கும் சரண்யா இருக்குன்னாரு. ஆனா இந்த சாகரம் எப்படி எல்லாரும் பற்றும்படியா இருக்கும்? அந்த சாகரம் என்றது ஜலக்கடல். இது திருவாவிழி என்று சொல்லக்கூடிய கடல், பக்தாமிர்தம் என்று சொல்லக்கூடிய கடல். இந்த கடல் எல்லாருக்கும் சரண்யமாக எல்லாரும் பற்றும்படியா இருக்கும். அந்த ஜலக்கடலை அசரண்யன் தான் பற்றும்படி. அசரண்யன்னா சரண்யன் என்கிற தன்மை அற்றவர்கள். அப்படின்னா அற்றவர்கள்னா அற்றவர்கள் பன்மையில சொல்லுங்க. ஒருத்தர் தான் சரண்யன் அற்றவர். யாரு? பகவான் தான். அவன் சரணாஜி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா பண்ணினான். சமுத்திரராஜன் சரணாஜி பண்ணணும்னா அப்ப அந்த கடல் அசரண்யன் என்று சொல்லக்கூடிய பகவான் சரணாஜி பண்ணக்கூடிய கடலா இருக்கும். ஆனா இந்த திராவிட வேதம் என்கிற கடல் எல்லாரும் சரணாகி பண்ணும்படியா இருக்குன்னு அந்த வியாக்கியானம் பிரிலோகஞ்சியர் வியாக்கியானம். அப்ப அசரண்யனுக்கு சரண்யனாக இருந்தது அந்த கடல். ஆனா அது இந்த கடல் ஒருத்தர், அந்த கடல் ஒருத்தர் தான் சரண்யன் பகவானுக்கு. ஆனா இந்த கடல் திராவிட வேதம் எல்லாருக்கும் எல்லாரும் பத்திரும் ஜமாமியகம் தொண்டர்கமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா? அப்படிப்பட்ட சரணம். ஏன்னா அது யாருக்கு சரண்யம்? ராமனுக்கு. இது எல்லாருக்கும் எல்லாருக்கும். அப்ப ஒருத்தன் கைகூப்பினான். இங்கு ஒண்ணு வேலை குருகூர் ஷடகோபன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம், உடனே கை கூப்பிட சொல்லும். தெற்கு தெற்குன்னு கை கூப்பிடணும். கரவிசம் எரிவலி நீர்நிலம் இவவிசை வரணவில் திரள்வலி அலிபறையான் என்ற பரநடிமேல் குருகூர் ஷடகோபன் சொல். இந்த வார்த்தை சொன்ன உடனே கை கூப்பிடணும். எல்லாரும் கை கூப்பிட. ஆனா அந்த சாகரம் விடுபட்டு ராமனுடைய சாகரம், அந்த சாகரம் சொன்ன உடனே கை கூப்பிடறான்னா யார் சுவாமி கை கூப்பிடா? ராமனுடைய சாகரம். இது சாகரம்னா சமுத்திரம். அது எது சுவாமி? 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணம், ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணத்தை சொன்னா கை கூப்பிடறான்னா கூப்பிடா, ஒரு தடவை கூப்பிடுவா, அதுதான். ஆனா இது ஒவ்வொரு தடவையும் 100 திருவாய்மொழிக்கும் குருகூர் ஷடகோபன் சொன்ன கூப்பிடா. அது மட்டும் இல்ல, அது 24,000 இருக்கும், இது 1000 இருக்கும். அது 500 சர்க்கங்களா இருக்கும், இது 10 100ஆக இருக்கும். நல்லா பாருங்க, 10 100ஆகும்னா அது 6 காண்டங்களோடு இருக்கும். இது 6 பதங்களின் அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கும். ஒண்ணுமே புரியல சுவாமி, ஒண்ணும் கட்டமே இல்லை. அது 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணம், இது 1102 பாசனங்கள் திருவாய்மொழி. அதனால இது சுலபமா இருக்கு. ரெண்டாவது, அது 500 சர்க்கங்கள், 500க்கு மேற்பட்ட சர்க்கங்கள் இருக்கு. இது சுவாமி 100 திருவாய்மொழி, 100 திருவாய்மொழியா? 100 திருவாய்மொழி இருக்காம். அது என்ன சுவாமின்னா அந்த மாதிரி இதுல கட்டம் இல்லைன்னு தெரிவித்தார். அடுத்தது, அது 6 காண்டம். என்ன காண்டம்? பாலகாண்டம் ஆரம்பிச்சு மேற்கொண்டு எங்க வருது? சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் முடிகிறவருக்கு 6 காண்டங்கள். ஆனா அதே போல இதுல 6 உண்டான உண்டு. 6 பதங்களின் அர்த்தங்களை தெரிவிக்க வந்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராமாயணம் வேறல்ல, திருவாய்மொழி வேறல்லன்னு தெரிவிக்கிறார். இது படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் வருது இல்லையா? அந்த வருத்த சொல்றேன்.
ஆனா ராமாயணம் வேற இல்ல, திருவாய்மொழி வேற இல்லை. ஏன்னா அதுவும் 6 காண்டங்கள், இதுவும் 6 பதங்கள். 6 காண்டங்கள். அதுவும் என்னன்னு தெரிவிக்கிறதுன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறது. அது தெரிவிக்கக்கூடிய தன்மை சரணாகி சாஸ்திரம். இதுவும் தெரிவிக்கக்கூடிய தன்மை சரணாகி சாஸ்திரம். தீர்க்க சரணாகதின்னு தெரிவிப்பார திருவாய்மொழி. அப்படிப்பட்ட தீர்க்க சரணாகதி எங்க தெரியுமா சொல்லிக்கிறது? 6 அர்த்தங்கள் சொல்லிய சுவாமி. துவயத்துல 6 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி, ஸ்ரீமதே நாராயணாய நமக. இந்த 6 அர்த்தங்கள், இந்த 6 அர்த்தங்களை சொல்ல வேண்டது. அதுக்கு மேல அது என்ன சுவாமி? ரகுவம்ச கதையை சொல்ல வந்தது ஸ்ரீராமாயணம். ரகுவம்சம், ராமாயண கதை, ராமகதை, ராமகதை, ரகுவம்சம். ஆனா இந்த திருவாய்மொழி முகில்வண்ணன் அடிமையில் சொன்ன சொல்மாலை 1010 வல்லார் முகில்வண்ணவானத்தி இமயவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்த. முகில்வண்ணன் அடிமையில் சொன்ன சொல்மாலை அப்படின்னா ரகுகுல திலக்கமாக இருக்கக்கூடிய ராமனை பற்றினது ஸ்ரீராமாயணம். இது முகில் அண்ணன் அடிமையில் இருக்கக்கூடிய கண்ணனை பற்றினது. அப்படின்னா அதுக்கு ரிஷி யாரு? வால்மீகி. இவர் ரிஷியா சுவாமி? நம்மாழ்வாரு ரிஷும் திஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் வியோஜிதம் சகஸ்தஜாகம் யோத்ராஷேது திராமிடம் சம்பதமே. இதுவும் ரிஷிதான். மன்னாழ்வார் ரிஷின்னு சொல்ல, ரிஷின்னு சொல்லலாம், முனின்னு சொல்லலாம், கவின்னு சொல்லலாம், நம்மாழ்வார். மேலும் ராமாயணத்தை பலன் சொல்ற சேர சொன்னா யாரெல்லாம் இந்த ராமாயணத்தை தெரிவிக்கிறார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்தை தொலைத்து விஷ்ணு பதத்தை அடைகிறார்கள் ராமாயணத்துக்கு பலத்தை சொல்லும். அதே போல இந்த ஆழ்வார்கள் அந்த பலம் உண்டான்னா வானின் மீதேட்டு அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. இந்த ஆழ்வார் பாசம், இந்த 1000 பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 1000 பாட்டை யார் சொல்றாரோ அவளுக்கு என்ன? வானின் மீதேட்டு அருள் செய்து முடிக்கும் பிறகு மாமாய கூத்தினை. அப்படின்னா அந்த ராமாயண சாரமே திராவிட வேத சாரம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு 1000 இன்தமிழால் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செய்த குலகில் வரும் ஷடகோபனை, செய்த குலகில் வரும் ஷடகோபனை. அதாவது அதையேவ அத்தியந்த சுலபமாய் பக்தாமிர்தம் தொண்டர்க்கமுதுங்க சொல்மாலைகள் என்னும்படி அது போக்தாக்களுக்கு அத்தியந்தம் போக்கமாய் நடைவிலங்கு தமிழான தமிழ பாஷையிலே திருவாய்மொழி நடைவிலங்கு தமிழ். ஆச்சரியமான சப்தம். நடவிலங்கு தமிழ் மாலை 10 வல்லார் நலந்துகள் அரணடைக்கு நம்புவாரு. தமிழே அவன் ஒரு உருமா. எப்படின்னா அது ஒரு ஆனந்தம். எப்படின்னா சப்தத்தால் ஆனந்தம். ருச்சி கொடுக்குமா சுவாமி? இன்ப தேன் வந்து பாயுது காதிலேன்னு ஒரு கவிஞர் சொன்னார். செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து காயினா தமிழே ருச்சியும் கொடுக்கும், ருச்சியும் கொடுக்கும். நடவிலங்கு தமிழ் மாலை 10 வல்லார் அப்படிப்பட்ட திருவாழ்வு என்கிற பிரபந்த ரூபேன செய்தற்கு அவதரிப்பதற்கு ஆவிபாவத்தை பண்ணுவதற்கென்றபடி. அப்படின்னா இது திருவாழ்வை அவதரிப்பதற்காக நம்மாழ்வாடைய அவதாரமா, அதைத்தான் தெரிவிக்கிறார். எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தவிழா செய்த குலகில். இப்ப எய்தற்கரிய மறைகள் வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இனிமே பார்க்க வேண்டியது உலகில் வரும் ஷடகோபனை. எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்த குலகில் வரும் ஷடகோபனை. இப்ப சந்தேகம் வந்துட்டு என்ன சந்தேகம்னா என்ன சொன்னார்னா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதே திருவாய்மொழியை சொல்வதற்காக தான் அவதாரம் சொல்லிட்டு போனோம். எய்தற்கரிய மறை என்ன பாருங்க, எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்த குலகில் வரும் ஷடகோபன். அப்படின்னா ஆழ்வாருடைய அவதாரமே எதுக்குன்னா திருவாய்மொழியை கொடுக்கத்தான் வந்துடுத்து. இப்ப சந்தேகம்னா சுவாமி லோகத்துல யார் வந்து பிறந்தாலும் கர்மத்தை தொலைக்கத்தானே வந்து பிறந்திருக்கா? இந்த சுவாமி பாட்டு பாடணும் அதற்காக வந்து பிறந்தார் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நாம எல்லாரும் யாராங்க சரி லோகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அவெல்லாம் கர்மாவை தொலைக்கிறது தான். கர்மா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதுய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயுதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சது இந்த புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைத்து மேற்கொண்டு சம்சாரம் வேண்டாம், சரீரம் வேண்டாம், இன்னின்ற நீர்மை இனியாமராம அவருடைய திருவடிக்கு போய் சேர்த்து அங்கேயே நித்திய அனுபவமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை நிஜ பிரீத்திகாரிய கைங்கரியம் பண்ணணும் தானே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்சது இவர் பிறந்தாராம் சுவாமி பாட்டு பாடுறதுக்காக பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா இது சேரவே இல்லை சுவாமி. சேரவே இல்லை. பாட்டு பாடுறதுக்காக வந்தாரா? அடுத்த கேள்வி என்னன்னா இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கச்சது உலகத்தில் பாட்டு பாட வருவார்களா அப்படின்னு கேள்வி கேட்டு இதுக்கு சமாதானம் சொல்றாரு. ஏன்னா நம்மாழ்வார் பாசுவதற்காக தான் அவருடைய அவதாரமே.
ஆனா நாம என்ன சொல்லிருக்கோம், யார் இந்த லோகத்துல இருக்காரோ அவ கர்மவசப்பட்டவா, கர்மத்துக்காக தான், கர்மத்தை தொலைக்கிறதுக்கோ இல்ல சேர்ப்பதற்கோ, அநேகமா தொலைக்கிறதுக்கோ அவதார பிறக்கிறதே. ஆனா தொலைக்கிற நேரத்தை சேர்த்துக்கிறான், கர்மத்தை சேர்க்கிறாரோ அதுக்கு சமாதானம் சொல்றாரு. அப்படிப்பட்ட உலகத்துக்கு கர்மத்தை தொலைக்காமல் நெருகியது விஷயகாரமாக வந்து சேர்ந்தான். இப்ப இப்ப சுவாமி நம்மாழ்வார் கர்மம் அடியாக பிறந்தாரா, இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் மேல வரப்போறது, மேல பகவத் விஷயத்துல என்ன வரப்போறது அது நல்லா விவரமா சொல்றேன். இப்ப கர்மம் அடியா, இப்ப நாமெல்லாம் கர்மம் தான் நிச்சயமா. இன்ன இன்ன நாள் இன்ன தாயார் தந்தையார் இந்த நிலையோடு இந்த ஞானத்தோடு அப்படிப்பட்ட இந்த இந்த நாள் வரைக்கும் இங்க இருப்பேன், இதெல்லாம் கர்மம். கர்மம் வந்தாதான் நம்ம பிறந்திருக்கோம். பகவான் அந்த கர்மத்துக்கு அச்சித்து, அதனால பகவான் நம்ம பிறப்பிக்க வைக்கிறான் தெரியறது, நல்லா தெரியுது. அப்ப ஆழ்வார் பிறந்தா இல்லையா, அவருக்கும் கர்மம் தானே? கர்மம் கிடையாது, கர்மம் அடியாக அவர் பிறந்தவர் அல்லர். அப்ப என்ன சுவாமி, அவர் கிருபாடியாக பிறந்தவர், பகவத் கிருபாடியாக பிறந்த. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், இப்ப ஆழ்வார போல நாம் ஆழ்வார போல நாம் நினைக்கிறோமோ, அப்ப ஆழ்வார போனோம்னா அப்ப அவர் சாப்பிடல, உண்ணும் சோறு மரநீர் பின்னும் பித்தளை எல்லாம் கண்ணு தரணும், இந்த மாதிரி நான் இருக்கேன் இல்லையே. எப்ப இல்லையோ எனக்கு கர்மம் உந்தருது, அவருக்கு கர்மா இருக்கானா கிடையாது. அப்ப ஏன் சுவாமி வந்தார்னா திருவாய்மொழி கொடுப்பதற்காக வந்தார், அதான் தெரிவிக்கிறார். உலகில் இதுதான் தெரியும், உலகில் வரும் ஷடகோபனை எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு. உலகில் வரும் ஷடகோபன் அப்படின்னா பகவானுடைய நிரிகேத்துக்கு விஷயகாரத்தாலே வந்து சேர்ந்தார தவிர கர்மமடியா பிறந்தவர் அல்ல. அப்படின்னா உலகில் வரும் ஷடகோபன் அப்படின்னா இதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பிறக்கும்னு சொல்லலாம் பாருங்க, பாட்டை மறுபடியும் பாருங்க. ஒவ்வொரு பாட்டுக்கு இந்த மாதிரி நிதானமா பண்ணோம்னா இன்னும் நல்லா புரியும். ஆனா அதுவே 4 வருஷம் ஆயிடும் ராமானுஜத்தை முடிக்கணும் தான். இப்ப எய்தற்கரிய மலைகளை 1000 இந்தமினால் செய்த உலகில் பிறந்த ஷடகோபனைன்னு சொல்லணும். பறந்துதான் இருக்காரு, அவதாரம் பண்ணாரோ, பறந்தா இருக்காரோ. அப்படி இருக்கச்சே எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமினால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். சாரி, வரும் ஷடகோபன் சொல்லணுமா பிறந்த ஷடகோபன் சொல்லணுமா? பிறக்கும்னாலே பிறந்திருக்கான்னு அர்த்தம். வரும்னா என்னன்னா, வருடத்துக்கு 2 அர்த்தம். வரும் முதல்ல வரும்னு வரக்கூடாது, வந்த ஷடகோபன் வந்து, ஏன்னா வந்துட்டு போயிட்டாரணும், வந்து இருக்காரா இல்லையே, அதனால வந்த ஷடகோபன் வரணும். சரி, ஏதோ வரும்னு சொல்லிட்டார் சுவாமி, பிறந்தன்னு சொல்ல வேண்டாமா, வரும்னு சொல்ல முடியுமா? அப்ப பிறந்த ஏன் சொல்ல தெரியுமா? பிறந்தன்னு சொன்னா கர்மமடியாக பிறந்தார்னு அர்த்தம், வரும்னு சொன்னா கர்மமடியாக பிறக்கவில்லைன்னு தன்னுடைய அர்த்தம் கிடைக்காது. இப்ப நாமெல்லாம் பிறக்கிறோம்னு தானே சொல்றோம். சுவாமி இந்த சுவாமி வருவார், இந்த சுவாமி இந்த தேதியில பிறப்பார், இந்த தேதியில இவாறு குழந்தை பிறக்கணும், இந்த தேதியில இந்த குழந்தை வரும், யாரும் சொல்றது இல்லையா, பிறக்குன்னு சொல்றாரு. ஆனா ஆழ்வாருக்கு நான் வரும் ஷடகோபன் சொல்றாரு. வரும்னா என்ன அர்த்தம்? பிறக்கும்னு சொன்னாதான் கர்மமடியாக பிறந்தானோ, வரும்னு சொன்னா இச்சாதீனம், பகவானுடைய அனுகிரகத்தாலே பிறந்தார தவிர, விருப்பப்பட்டு பிறந்தார தவிர கர்மம் முந்த பிறக்கவில்லை, கர்மத்தின் அடியாக பிறக்கலன்னு தெரியுது. இதுதான் என்ன பாருங்க, அப்படிப்பட்டது. ஏன்னா இந்த இடம் அசுத்தமான இடம், இருள் தருமா ஞானம். அப்படிப்பட்ட அசுத்தமான லோகம், இருள் தருமா ஞானம். இந்த இருள் தருமா ஞானத்துல முதல்ல கர்ப்பத்துல சமம் என்னன்னா, கர்ப்பத்துக்குள்ளேயே எவ்வளவு சமப்படுறது தெரியுமா? இந்த சிசு அத்தனை சமப்பட்டு இருக்கு. அதை விட வெளில வந்தா இன்னும் சமம். சுவாமி உள்ள இருக்கிறத நல்லா இருக்கும் போட்டுருக்கு, வெளில வந்தா இன்னும் சிரமம். அதுக்கு மேல என்னன்னா, அதுக்கு மேல என்னன்னு சொன்னா, வாழ்வது ஒன்னா ரெண்டா சுவாமி, வாழ்வது சிரமம், வளர்வது இன்னும் சிரமமா இருக்கு, எல்லாம் சிரமமா இருக்கணும். அப்ப அதுக்கு மேல இன்னொன்னு, இந்திரியங்கள் படுத்துற பாடு, கண் காது மூக்கு செவி இதெல்லாம் எத்தனை பாடுபடுத்துறது, இத்தனையும் சிரமப்படுத்துறதுனோ. அந்த துக்கங்களை அனுபவிக்க இந்த லோகத்துல தொண்டர்க்க முதும்ன சொல்மாலைகள் சொன்னார்னா, ஆழ்வார் வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் இல்லையா, சாரி சுவாமி, அதனால வரும்னு சொல்லியிருக்கு. இப்ப வரும்னு சொன்னா பிறக்கன்னு சொல்லல. அப்ப ஆழ்வார்க்கு கர்மாதீனமான பிறவி கிடையாது, தன்னுடைய தெரியாது. சரி, கர்மாதீனமான பிறவி கிடையாதுன்னு தெரியாது சுவாமி. ஆனா இந்த இடத்துல ஆழ்வார் இந்த லோகத்துல வந்து வந்திருக்காருன்னா
வேற லோகத்துல இருந்த ஸ்வேத தீபவாசி பக்கத்துல ஸ்வேத தீபம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வேத தீபத்துல உட்கார்ந்து நன்னா எல்லாருக்கும் சொன்னாரு, திருவாய்மொழி சொன்னாருன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்க இருப்பவா எல்லாம் நல்லவா. அங்க இருக்கிற என்னைக்குமே ஒரு தீயவர்களுடைய கோட்டில ஒருத்தர் நல்லவர் இருக்கானா அந்த வசதி. நல்லவர்கள் கோட்டில ஒருத்தர் நல்லவர் இருக்காருன்னா சுவாமி அவர் தான் ஏற்கனவே நல்லவராச்சு, ஒண்ணு வேண்டாம் நாமே படிக்கிறோம் படிச்சுட்டு இருக்காச்சு. ஒரு வகுப்புல எல்லாருமே 98 மார்க் வாங்குறான். அப்ப அதை ஒருத்தர் தான் என்ன பண்ணா 99 மார்க்கு. அப்ப அது உயர்த்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் 35 வாங்குறா, ஒருத்தர் 95 வாங்கினான்னா அப்ப இது. அதே போல இங்க எல்லாரும் 35 கூட இல்லை. இந்த லோகம் எல்லாருமே 0 பூஜ்ஜியத்துல இருக்கா. ஆனா அதுல 100 மார்க் வாங்குற அளவுக்கு ஆழ்வார் அவதாரம் பண்ணார்னா இதுதான் வைபவம். அதே சீவைகுண்டத்துல அவதாரம் பண்ணார் சுவாமி, அது வைபவம் இல்லை. அதே போல ஸ்வேதத்வீகத்துல அவதாரம் பண்ணார் சுவாமி, அது வைபவம் இல்லை. அதெல்லாம் ஆழ்வாருக்கு பெரிய பெருமையா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் தெளிவிசும்பு திருநாடு, இது இருள் தருமா ஞானம். அங்க கலங்குவாரும் கிடையாது, கலக்குவாரும் கிடையாது. அங்க அவதாரம் அதைத்தான் தெரிவிக்கிறார். இந்த ஆழ்வார இந்த சரீரத்தோடு அழிச்சுட்டு போறோம்னு பகவான் சொல்றச்சு. ஆழ்வார் சொல்றாரு வேண்டாம் இந்த சரீரத்தை விடு விடுன்னா, ஆழ்வார் நான் எதுக்காக அழிச்சுட்டு போறேன் தெரியுமா? நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறேன் அங்க இருக்கிறவாரெல்லாம் நாங்க தான் நல்லவா சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது பெரிய விசேஷமே இல்லை, பெரிய பெரிய பிரயோஜனமும் கிடையாது, பெரிய பிரபாவமும் கிடையாது. இந்த லோகத்துல இருந்துட்டு நீ இத்தனை பண்ணியிருக்கணும், உமக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் அவளுக்கும் கிடையாது. அதனால கொண்டு போய் காட்டணுன்றதுக்காக தான் இந்த சரீரத்தோட போகணும்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதனால அந்த டெலிவிஷன் புத்தினால பாடுறது பெருசல்ல, இந்த லோகத்துல பாடி இருக்காரனோ அதுதான் பெரிய. அதான் எய்தற் உலகில் வரும் சடகோபன், உலகில் சப்தத்தினால் இது அர்த்தம். எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில், இந்த உலகில் வரும் என்ன, இந்த உலகில அவதாரம் பண்ணாரனோ, அவதாரம் பண்ணா அவர் தானே பிறந்திருக்காரு அப்படி கட்சே. அதுதான் பெரிய இது இருதரமா ஞானம். இந்த இருதரமா ஞானத்தை பண்ணாரனோ அதுதான் அவருக்கு பிரபாவம் சொன்னார். சரி, எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன்னர். சுவாமி வரும்னு சொல்லாமா? சரி, முதல்ல நீங்க அவதார் பிறப்பு சொல்லாத காரணமே இவர் இச்சாதீனமா பிறந்தார், கர்மாதீனம் என்னன்னு ஒத்துட்டேன். ஆனா இப்ப வரும் ஷடகோபன் சொல்லியிருக்கப்படாது. ஏன்னா இந்த பாட்டை பாடுறது யாரு? திருவரங்க தம்பினார். இவருக்கும் நம்மாழ்வார்க்கும் 4000 வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணது கலியுகம் பிறந்த 42ஆம் நாள். அதே திருவரங்கத்தமனுடைய அவதாரம் என்பது சுவாமி ராமானுஜரின் ஏக காலம். ராமானுஜரும் திருவரங்கத்தமன் ஒரே காலம். அப்பன்னா ராமானுஜருக்கும் அதே போல நம்மாழ்வார்க்கும் கால வித்தியாசம் 4000 வருஷங்கள் வித்தியாசம். 4000 வருஷ கால வித்தியாசம் இருக்க செய்து அவர் கிளம்பி போயாச்சு. 32 வருஷங்கள் தான் சுவாமி நம்மாழ்வார் இருந்தார். கிளம்பி போனதுனால என்னன்னா வந்த ஷடகோபன்னு சொன்னமா வரும். அப்ப இனிமே வரா போட்டு ஷடகோப இனிமே வராருன்ற அர்த்தத்தை திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். என்ன சுவாமி முடியும்? வந்த ஷடகோபன் தெரிவிக்கணும். ஏன்னா இவர் பிறக்கத்துக்கு முன்னே பண்ணு. அப்ப வரும் ஷடகோபன் சொல்லணும். ஏன் வந்த சொல்லணும்? அப்பன்னா வரும்னு சொல்லியிருக்காரு. ஏன் சுவாமி நிகழ்காலத்தை சொல்லியிருக்காரு? நிகழ்கால சொல்ல காரணம்னா இன்னைக்கு நம்மால வராருன்னார். என்னமா சுவாமி வராரு? இன்னைக்கு வராதுன்னு இருக்காரு. என்னமா சுவாமி? ஒவ்வொரு கோயில் கட்டுறாலும் அந்தந்த கோயில சம்பரோஷனாலே புதுசா நம்மால வச்சுக்குவா. என்னைக்குமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஜிஆர்கள் ஆகட்டும், சன்னியாசி ஆகட்டும், எதிகள் ஆகட்டும், எந்த இடத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சம்பந்தம் இல்லாமல் பெருமாள் இருக்காரோ அங்க தீர்த்த பரிகிரகம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீர்த்த பரிகிரகம்னா தீர்த்தம் வாங்க மாட்டோம். பெருமாள் மட்டும் இருக்கா சுவாமி, வேற யாரும் கிடையாது. திருவேங்கட உடையார் மட்டும்தான் இருக்காரு, வேற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் யாரும் கிடையாது. அப்ப அவங்க தீர்த்தம் வாங்க மாட்டாங்க சுவாமி. அப்பனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, திருமலையில எந்த ஆழ்வாரும் கிடையாது, அதனால அங்க தீர்த்தம் வாங்க மாட்டான்னு சொல்றேன். வாங்குவா. இப்பதான் சுவாமி சொன்னேன் தீர்த்தம் வாங்க மாட்டா சொன்னேன். அங்க பிரதிநிதி இருக்கு. ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதியா சுவாமி ராமானுஜர் இருக்கார். அதனால தீர்த்தம் வாங்க இது சொல்லுவாங்க. அப்ப ஆழ்வார் எங்கேயுமே உண்டு. எங்க பெருமாள் இருக்காரோ அங்க ஆழ்வார் உண்டு. அப்ப வந்துட்டே இருக்காரனோ, புதுசா வந்துட்டு இருக்காரனோ,
அது மட்டும் இல்ல, இப்ப கோயில மட்டும் சொல்லுங்க, ஒவ்வொரு கிரகங்கள்ல வீட்டுல ஒவ்வொரு திருமாளிகை இருக்கு இல்லையா, ஆச்சாரனுடைய திருமாளிகை, மட்டங்கள், அவரவர்கள் வீடுகள், அந்தந்த வீடுகள் இருக்கணும். அந்தந்த வீடுகளுக்குள்ளேயே அவெல்லாம் வந்து 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 ராமானுஜர் என்ன, மணவாள மாமனிகர் என்ன, அதே போல நம்மாழ்வார் என்ன, இவா விக்கிரகத்தை வச்சுட்டு, விக்கிரகம்னா படம் கூட ஏதோ ஒண்ணு வச்சுட்டு சித்திர திருமைன்னு சொல்லுவா, அதை வச்சுட்டு அவ வந்து நிச்சயம் திருவாராதம் பண்றா இல்லையா. அதனால என்ன, அப்ப வந்துட்டே இருக்காருன்னா அவன் நின்னாருன்னா கிடையாது. அதனால வரும் ஷடகோபன், வரும் ஷடகோபன் முதல் அர்த்தம் சொன்னார் சுவாமி. இது ஒன்னும் அவ்வளவு ரசிக்கல சுவாமி. வருண் ஷடகோபனா எல்லாரும் அறிந்து தான் இருக்கா. இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாயிடுது, இன்னிலிருந்து உற்சவங்கள் ஆரம்பம் அப்படி இருக்கச்சது வருண் ஷடகோன்னு சொல்லலாம். ஆனா அந்த ரசிக அது ஒண்ணும் அவ்வளவு ரசிக்கும்படியா இல்லைன்னு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, ஆச்சரியமான அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், ஏன் வருண் ஷடகோம்னு சொன்னாருன்னா, அவர் பாட்டு இன்றளவும் இருக்கு இல்லையா, வரும் இல்லையா, இருக்கா. இப்பதானே சேவிச்சோம், உயர் நல உடையவன் எவனவன். அப்ப இன்றளவு வந்துட்டே இருக்கு இல்லையா. ஷடகோபர் பாடின பாட்டு அன்று பாடினது என்றைக்கு, அவருடைய காலம் கலியுகம் பிறந்த 42ஆம் நாள் அவருடைய காலம் எத்தனை 32 வருஷங்கள். அன்று பாடினது, அன்று பாடினது அந்த ஷடகோபர் பாடின பாட்டு இன்றளவு வந்துட்டு இருக்கிறோம். அர்த்தம், குடுகூர் ஷடகோபன் சொன்ன, குடுகூர் ஷடகோபன் சொன்ன இந்த பாட்டை சொன்னாலே உடனே தெற்கு திக்க நோக்கி கையை கூப்பிட போனோம். அதனால வரும் ஷடகோபன் சொன்னார் அர்த்தம். இது ரெண்டு கொள்ளும். ஆக எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன் சொன்னார். ஷடகோபன்னா ஷட்டர்கள்னா அதான் ஷட்டர்கள்னா நல்லா பார்த்துக்கோ, ஆச்சரியமான அர்த்தம். தங்களை ரொம்ப மோசமான வாரம் ஷட்டர்கள், அவளுக்கு ஷட்டர்கள்னு பேரு. என்ன மோசம்னா, தங்களை வெளில காட்டிக்க மாட்டா, ஆனா கெடுக்கிறதுக்கு அவளை போல வேற யாரும் இருக்க மாட்டான், கெடுத்துருவோம். இந்த லோகத்துல நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் கெடுப்பா, ஆனா திரைமறைவில் இருந்துட்டே இவ கெடுத்துருவா. சுவாமி கெடுத்ததுக்கு யார் காரணம் நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா இவ கெடுத்துருவா. அப்படி கெடுக்கிறவாளுக்கு தான் ஷடர்கள்னு பேரு. அவளுக்கு என்ன பேரு, அநேகமா எனக்கு நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு என்ன பேரு, ஷடர்கள்னு பேரு. தான் கெடுத்தேன்னு ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டார். இது அநேகமா அரசியல்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. தான் கெடுத்தேன்னு இருக்க மாட்டா, ஆனா கெடுத்துக்குவா, தன்னை பத்தி வெளியே காட்டிக்க மாட்டான். அவளுக்கு ஷடர்கள்னு பேரு. அப்படிப்பட்ட வெளில காட்டிலாம் கெடுக்கிறானோ அதுக்கு என்ன பேரு, ஷட புத்தின்னு பேரு. ஷட புத்தினால குறுக்கு புத்தி. குறுக்கு புத்தி என்னன்னா, நான் யாருன்னு சொல்லப்படாது, ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவனை கெடுக்கணும். அவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவன் நன்னா கெடுக்கணும்னு, அதுதான் குறுக்கு புத்தி, அதுதான் ஷட புத்தி. அப்படிப்பட்ட ஷட புத்தி கொடுக்குறா இல்லையா, அந்த சடபுத்தி உங்களுக்கு கெடுக்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட சடபுத்திகள் யாராருக்கு சுவாமி, அவ யாராரு, சம்சாரிகள், அதே போல பாக்கியர்கள், குதிட்டுகள், இவர்கள் எல்லாமே ஷடபுத்தி உடையவர்கள். 3 வர்க்கம் எடுத்துக்காட்டு. எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமினால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை அதான் தெரிவிக்கிறார்கள். ஆக உலகில் அசுத்தா தேவஸ்மாஸ்து தேவாத்த கர்மயோகா என்றும் இருதர்மா ஞானம் என்றும் கர்ப்பஜாத்யவஸ்தானே துக்கமத்திய துக்கம் நச்சிஞ்சது கனகம் நித்தியகா தனாமீந்திரிய கோசரகா என்றும் சொல்லுகிறபடியே இந்த லீலா விபூதியிலே வரும் ஷடகோபனை வரும் என்று வர்த்தமான நிர்தேசத்துக்கு அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் சமஸ்த திவ்ய தேசங்களிலும் சமஸ்த பிரபஞ்ச ஜனங்களுக்கு திருமாளிகையிலும் நவநவமாய்கொண்டு ஆராத்தியமாயம் அவருடைய திவ்ய சக்திகள் இந்த லோகத்திலே இவ்வளவும் இன்னும் உள்ள காலத்திலும் நடையாறு போருகையும் பொருளாக கலவது இப்படி அவதரித்தருளின ஷடகோபனை, இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்படி அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஷடகோபனை ஷடராவார் ஸ்வரூப ஞானம் இல்லாத சம்சாரிகள் அவர்களை குறித்து ஒரு நாயகத்திலும் நன்னாதார் உருவத்திலும் பருஷம் பண்ணினவனை வாக்கிய குதிரிட்டுகளான ஷடர்க்கு பிரதிபடரான எண்ணுதல் இப்படிப்பட்ட நம்மாழ்வாரை. அப்ப ஷடகோபனை, ஷடகோபன் என்ன அர்த்தம் பாக்குறோம், ஷடபுத்தி உடையவர்கள் என்ன, அவன் ஷடபுத்தி, அவதான் ஷடர்கள்னு பேரு. அப்படிப்பட்ட ஷடர்கள் ஷடபுத்தியுடைய யாருன்னா தான் கெடுத்துருவா, ஆனா தன்னை காமிச்சிக்க மாட்டான், தான் தான் கெடுக்கிறா இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவா யார் சுவாமி, 3 பேர் வரவேற்கிறார். சம்சாரிகள், பாக்கியர்கள், குதிர்ஷ்டிகள்.
சம்சாரிகள்னா ஒன்னு அங்கேயும் தேட வேண்டாம். நாம தான் சம்சாரிகள்னா நாம. சுவாமி எல்லாம் சம்சாரிகள்லாம் நல்லா சமாஷனம் ஆயிடுச்சு சுவாமி, பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து, மேற்கொண்டு பகவானை உபாய உபேன்னு ஆச்சாரம் உபாய உபேன் இங்கிற நிலையோடு இருந்துட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க சொல்லிட்டு இருக்கிறேன்னா நம்ம பூர்ணமா இன்னும் அந்த நிலைக்கு வரல. அட ஏன் அந்த வார்த்தை அடையே இல்லை, ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த நிலை இருந்துன்னா இந்த 1.5 மணி நேரம் தான் காலட்சேபம் இருக்கப்படாது. மேற்கொண்டு வந்துட்டே இருக்கணுமோ இல்லையே. அப்ப சடபுத்தி இருக்குன்னு அர்த்தம். இது சம்சாரி அப்படின்னு மேலிருந்த வாரம் இந்த விஷயம் சொல்றேன், சம்சாரிகள். அதே போல பாக்கிய குதிருட்டிகள்னா யார் சுவாமி? பாக்கிய பிரதிஷ்டல்னா அவ ஒரு நாளும் பிரயோஜனம் அடைய போவது கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். பாக்கியர்கள்னா என்னது, குதிருட்டிகள்னா என்னது? வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கு பாக்கியர்கள் வேறு. வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பான அர்த்தத்தை சொல்பவர்கள் குதிருட்டின்னு பேர். இப்ப 3 வர்க்கம் வரும். ஒண்ணு சம்சாரி, நாம தான். பாக்கியர்கள் நிச்சயமா நாம இல்லை. வேதத்தை ஒத்துண்டு இருக்கோம், அர்த்தம் தெரியுமோ தெரியல அது வேற விஷயம். வேதத்தை ஒத்துண்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்ம பாக்கியர்கள் கிடையாது. அப்ப வேதத்தை ஒத்துக்காம இருக்காளோ? இருக்காளா சுவாமி? அவதான் சுவாமி நிறைய இருக்கா? கிடையாது கிடையாது கிடையாதுன்னு கருப்பு வெட்டு போட்டுன்னு என்னன்னோ பேசணும். அப்ப அவர்தான் பாக்கியர்கள் பேரு. குதிர்ட்டி யார் சுவாமி? ஒத்துண்டா ஒத்துனதுக்கு அப்புறம் இதத்தான் வேதம் சொல்றதுன்னு ஒரு பிடிவாதமா தப்பா சொல்றா பாருங்க, அவதான் குதிர்ட்டி. இந்த 3 பேருக்கும் யாரு? சடபுத்தி இருக்கிறன்னு அர்த்தம். அப்ப வேத பாக்கியர்கள், வேத குதிர்ட்டிகள், அதே போல சம்சாரிகள். இப்ப 3 பேரும் உபதேசம் பண்ணோம். ஏன்னா எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கொலைகள் ஷடகோபனை. ஷடகோபன்னா அந்த உபதேசம் பண்ண போனோம். என்னமா உபதேசம் பண்ணுவார்? 3 பேருக்கும் ஒரே மாதிரி உபதேசம் கிடையாது. சம்சாரிகளுக்கு ஒரு மாதிரியான உபதேசம், அதே போல பாக்கியர்களுக்கு ஒரு மாதிரியான உபதேசம், குதிர்ட்டுகளுக்கு ஒரு மாதிரியான உபதேசம். ஏன்னா சம்சாரிகளுக்கு எப்படி சுவாமி இவர்கள் வாசி உண்டு, வித்தியாசம் உண்டு. ஏன்னா பாக்கிய குதிர்ட்டுகளை தண்டத்தால அடிக்குமோன்னு அப்படி அடிக்க மாட்டார். பாக்கியர்கள் குதிர்ட்டுகள் இல்லை. அவெல்லாம் அருளெண்ணம் வல்வாள் தண்டு, ஒரு தண்டு அருளெண்ணம் வல்வாள் தண்டு, அந்த தண்டால் அடிப்பாராம். தண்டு எடுத்து அடிக்கிறது இல்லை, அவளுக்கு சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு நல்லா அடிச்சுடுவார். ஆனா அந்த சம்சாரிகள் என்ன பண்ணுவார்னா நம்மளா உபதேசத்தால திருத்துவாராம். அவளுக்கெல்லாம் மயிலிறகு தடவு கொடுக்கிற மாதிரி தடவுவாராம். நம்மளாம் அடிக்க மாட்டாங்க. ஆனா பாக்கியருக்கு ஸ்ரீபாஷன் ரமணனா பார்க்கலாம், ஸ்ரீபாஷ்யத்துல அத பிரம்மசூத்திரத்துல ரமணனா பார்க்கலாம் இந்த விஷயத்த. இது சொல்லுவேன்னா சம்சாரிகளை மயிலருக்கு தடவுறாப்புற தடவி உபதேசம் பண்ணுவாராம். என்ன சுவாமி உபதேசம் பண்ணுவார்? திருநாரணந்தால் காலம் பெற சிந்தினோ ஒரு நாயகமாய் ஓட உணவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிபகிய பானையர் பெருநாடு கால என்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் திறந்த திருநாரணன் திருடைய பற்றுங்கோ அப்படின்னு சம்சார உபதேசம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் எப்படி உபதேசம் பண்ணுவாரு? நன்ன நிதானமா நன்ன பொறுக்க மயிலருக்கு தொடுவார். அப்போ உபதேசம் பண்ணுவார். இந்த மாதிரி உபதேசம் பாக்கியர்களுக்கும் குதிரட்டுகளுக்கும் பண்ணமாட்டார். அவெல்லாம் ஒருத்தர் வேதத்தை ஒத்துக்கல, ஒருத்தர் வேதத்தை தப்பா சொல்றாருனோ. ஏன் சுவாமி சம்சாரிகளும் சொல்றாருன்னா தெரியாதவள், அவளுக்கு தெரியாது, ஞானம் இல்லாதபடி. இப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பரிவு பாருங்க பகவானுக்கு, இவருக்கு யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. அந்த பரிவுன்னா நமக்கெல்லாம் தெரியாது, தெரியாதபடியாலே தெரியாம இருக்கே தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவின் என்கவை அவன் ஒருவருக்கும் கொடுக்கிறேன்னு நல்லா தெரியும்படியா சொல்லுவார். அதே நேரத்துல நம்மகிட்டே சில நேரத்துக்கு கோவம் வந்துடும், சொன்னதை கேட்க மாட்டோமோ கோவம் வந்துடும். கோவம் வந்தாலும் அந்த கோபத்தை நம்ம மேல காப்பாற்ற காய மாட்டார். என்ன பண்ணுவார்? நன்னாதார் 4ஆம் 9ஆம் திருவாரூர் நன்னாதார் முருவளிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை கண்ணாரா கடற்கடைந்த அடிய வன்பரிசு தன்னாவாத அடியேனை அடிகண்டா சாமாரன்னு சம்சாரிகளை வெய்ய மாட்டார். என்ன பண்ணுவார்னா என்னை இங்க வைக்காத, இங்க வைக்காத இருள் தர்மஞானத்தின் இனிப்பிறவி ஆண் வேண்டேன், என்னை இங்க வைக்காத கொண்டு போன்னு என்ன அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஓரளவுதான் பொறுக்கிறார். அதுக்கு மேல என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு. நாம் உபதேசத்தை கேட்கலன்னு வச்சுக்கேன், உடனே வெய்வாருன்னா வெய்ய மாட்டார். வெய்யாம என்ன பண்ணுவாரு? என்ன பண்றது, இவா இப்படிதான் இருக்கா மாறுவாங்கிற நெறியோட நான் இனிமே இந்த கோட்டை இருக்கப்படாது கிளம்பணும் அப்படின்னு சம்சாரிகளுக்கு மெதுவா மயிலருக்கு தடுக்கும் அப்புறம் உபதேசம் பண்ணுவார். அதே பாக்கியர்கள் என்ன, குதிருஷ்டிகள் என்ன? பாக்கியர்கள் என்றால் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள், குதிருஷ்டிகள் என்றால்
வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்லுவார். அவளுக்கு என்னமா உபதேசம் பண்ணுவான்னா, லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாதிசைவீகரம் மற்றும் தெய்வமும் ஆகி நின்றார் மலிந்து சென்னில் கவரை வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போன்று, எதுவும் பொய் கிடையாது. லிங்கத்திட்ட புராணத்தீரும், லிங்கத்தில் இட்ட புராணம் இருக்கு அவருக்கு. பாருங்க, மற்ற மதங்கள்லாம் என்னமா இருக்கு பாருங்க, லிங்கத்தில் இட்டு இருக்கலாம், இட்டு அப்படின்னா லிங்கத்தில் இட்டு புராணம் வச்சுட்டு இருக்கலாம். லிங்கத்தில் இட்ட புராணத்திலும் லைங்க புராணம் சொல்லுவா, அந்த லைங்க புராணம் இட்டு இருக்கிறான். அப்படின்னா புராணத்தை கேட்பது எப்படின்னா, இப்ப புராணம்னா அப்பப்ப சொல்றச்சே புராணம் நம்ம இதுன்னு சொல்லுவா. கேட்கும்போது ஒவ்வொரு தடவை கேட்கும்போது புதுசு புதுசா இருக்குமா, அதே கதை தான். ஆனா அந்த அளவுக்கு புராணத்துக்கு இருக்க வைபவம். அந்த புராணம் எப்படின்னா கேட்க வரச்சே எப்படி சொல்லுவா, விஷ்ணு புராணம் கேட்க வரச்சே எப்படி சொல்றா, லிங்க புராணம் கேட்க வரச்சே எப்படி சொல்றா பாருங்க. அதான் லிங்கத்திட்ட புராணத்திருந்தார். எதுக்கு சொல்லுவா, பாக்கியர்கள்னா வேதத்தை ஒப்புக்கொள்ளாது, வேதத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்ல குதிர்ச்சிகள் இருக்காளியா, அவளுக்கு எப்படி உபதேசம் பண்றான்னு கேட்கும். விஷ்ணு புராணத்தை ஒருத்தர் கேட்க வரார், மைத்ரேயர் பரம சாத்விகர். அந்த மைத்ரேயர் கேட்கிறாரு, விஷ்ணு புராணத்தை சொல்லுச்சே என்ன கேட்கிறாருன்னா, எதிலிருந்து எது தோன்றியதுன்னு கேட்க, விஷ்ணுவிடம் தான் தோன்றியதுன்னு சாத்விகா பதில் சொல்றாரு மைத்ரேயர். அப்ப சாத்விகம் சொல்றாருனோ, அப்ப கேள்வியே சாத்விகம், கேள்வி பொதுவா இருக்கணும், பதில் விசேஷமா இருக்கணும், அப்பதான் சரியா இருக்கும். புரியத்துக்காக சொல்றேன். இந்த ஊர்ல யார் வித்வான்னு தெரியாது. இந்த ஊர்ல யார் வித்வான் அப்படின்னு கேட்டா, அது கேள்வி பொதுவான கேள்வி. இன்னார் வித்வான், இந்த கேசவன் வித்வான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பதில் விசேஷத்துல வந்துருச்சு. ஒருத்தர் என்ன பண்ண, அவருக்கு அந்த சுவாமி தான் வித்வான்னு சொல்ல வைக்கணும். அப்ப சொல்ல வைக்கணும்னா அப்ப கேள்வி பொதுவா இருக்குமானா இருக்காது. சுவாமி கேசவன் தானே இந்த ஊர்ல வித்வான் அப்படின்னு கேட்டா, ஆம்னு சொல்லணும்னா என்ன ஆகுமா, பயம். ஆமாம். அப்ப கேள்வி விசேஷமா வந்துருத்து, பதில் சாமானியத்துல போயிடுத்து. கேள்வி சாமானியத்துல இருந்து பதில் விசேஷமா வரணும். விஷ்ணு புராணம் அப்படிதான் இருக்கு. கேள்வி என்ன, எதிலிருந்து எது தோன்றியது அப்படின்னு விஷ்ணு புராணம் ஆரம்பிக்கச்சே மைத்திரேயர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பதில் வந்துட்டு, விஷ்ணுவிடமிருந்து தான் எல்லாம் தோன்றியதுன்னு பதில் வந்துருத்து. அதே போல இது சாத்விகமானது. அதே போல லிங்க புராணம் ஆரம்பிக்கிறாளோன்னு 2 ரிஷிகள், அந்த 2 ரிஷிகளுக்கு என்னன்னா தாமசம். புராணங்களே 3 விதமான புராணங்கள் உண்டு. தாமச புராணம், ராஜச புராணம், சாத்விக புராணம்னு பேரு. சாத்விக புராணம் பகவான் சிவன் நாராயண பத்தினது, தாமச புராணம் சிவனை பத்தினது, ராஜச புராணம் பிரம்மாவை பத்தினது. இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சதே தமோகுரன் விட்டவர்கள் கேட்கிறா, என்ன கேட்கிறேன்னா, லிங்கத்தின் வைபவத்தை சொல்லுன்னு கேட்டாராம். அப்படின்னா எதற்கு வைபவம் உண்டு, எதற்கு வைபவம் உண்டு அப்படின்னு கேட்டா, லிங்கத்துக்கு வைபவம் உண்டு சொன்னா பரவாயில்ல. லிங்கத்து வைபவத்தை சொல்றியா, லிங்கத்துக்கு வைபவம் சொல்றியா, என்னன்னு அர்த்தம்னா, லிங்கத்துக்கு வைபவம் இருந்தா சொல்லுன்னு அர்த்தம் இல்ல, லிங்கத்துக்கு வைபவம் இல்லைன்னாலும் சொல்லுன்னு அர்த்தம். இந்த சுவாமி தானே வித்வான் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா அப்படின்னு சொல்ற போது அதே போல லிங்கத்துக்கு வைபவம் சொல்றியா, லிங்கத்துக்கு வைபவம் இருக்கா, இருந்தா சொல்றியான்னு சொன்னா அது வேற. லிங்கத்துக்கு வைபவம் சொல்றியான்னு கேள்வி அந்த மாதிரி இருக்கு. அப்ப கேள்வி சாமானியத்துல கேள்வி வரல. அதனாலதான் அப்படிப்பட்ட லிங்க அதான் சொல்ற லிங்கத்திட்ட புராணத்தீரம் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படின்னா இது லிங்கத்துக்கு எந்த வைபவம் கொடுத்தார் இல்லையா. ஆக சொன்னது எல்லாம் இது யாரு, வேதங்களுக்கு பாக்கியர்கள் குதிர்ச்சிகளை இவெல்லாம் வந்து படிக்கிற. அதான் யாரார வரலாம், வேத பாக்கியர்கள், பாசுபதர்கள், அதே போல யாரு பாக்கியர்கள், சமணரும் சாக்கியரும், ஜைன மதம் என்ன, அதே போல பௌத்த மதம் என்ன, இவெல்லாம் வேத பாக்கியர்கள். வேத பாக்கியர்கள் 11 மதங்கள் வேத மேல வரப்போறது. நாட்டிய நீச சமயங்கள் மாடன் அங்க வச்சு சொல்றேன். அப்ப பாக்கியர்கள் ஆக மட்டும் 17 மதங்கள். 17 மதங்கள்ல 11 மதங்கள் பாக்கிய மதங்கள், 6 மதங்கள் குதிர்ச்சி மதங்கள். அந்த குதிர்ச்சி மதங்கள் தான் ராமானுஜருடைய வாழ்த்து நாம சேவிக்கிறவனோ சங்கர, பாஸ்கர, யாதவ, பார்த்த, பிரபாகர, தங்கள் மதம், அதெல்லாம் குதிர்ச்சி மதங்கள் இருக்கச்சே. அப்ப பாக்கிய மதங்கள், அந்த பாக்கிய மதங்கள், அந்த பாக்கிய மதம் இவர் இழுக்கிறார். லிங்கத்திட்ட புராணம் லிங்கத்தை இழுத்து அதுக்கு அண்ணா வாதம் பண்ணி இங்கு பெருமை சொல்றா இல்லையா. அதனால அது பெரிய பிரதிபை இல்லை. வலிந்து வாதி செய்வீர்களும்,
அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி வாது செய்யக்கூடிய நிலை கிடையாதுன்னு தெரியாது. அவெல்லாம் யாரு? மலிந்து சென்னல் தவறு வீசும் திருக்குறுகூர் அதனுள் புலிந்து நின்ற பிரான் கண்டீர். ஏன்னா அவெல்லாம் இந்த பொலிந்து நின்ற பிரானுடைய வைபவத்தை கேட்டானா நிற்குமான நிற்கிறான். அதுதான் பொலிவுன்னு. அப்ப அவனுக்கு அந்தர்யாவை இருந்து அவனை கொண்டு இத்தனை பேச வைக்கிறானோ. அவர் இல்ல அவர் இல்ல. இப்ப பேச யாரோட தப்பு தப்பா பேசுறா, கடவுள் இல்லைன்றா. அந்த பேச வைக்கிறதும் இதே பகவான் தான் அந்தர்யமா இருந்துட்டு. அவன்கிட்ட போய் கேட்கணும், சுவாமி இந்த மாதிரி பேசுற யார் சொல்லி பேசுறேன்னா, நான் தான் சொல்றேன்னா. அவனுக்குள்ள அந்தர்யாம அதே பகவான் தான் இருக்காரு. இல்லேன்னு சொல்றது அவர் தான். அது என்னமா சொல்லுவான், கர்மாதீனம் எதுக்கு சொல்ல வந்தா அதை தெரிவிக்கிறார்னா அவனையும் பேச வச்சு அவங்க பகவான். இதெல்லாம் தெரிஞ்ச நம்மாழ்வார். ஆக இதெல்லாம் என்ன தெரியுது? லிங்கத்திட்ட புராணத்தீரும் சமயரம் வாக்கியம் வலிந்து வாது செய்வர்களும் அப்படின்னு தெரியுது. எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழா செய்த குறைகளும் சடகோபனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் சிந்தையுள்ளே அப்படின்னா தம்முடைய வியாக்கியாந்த வாசகம் தம்முடைய திருவுள்ளத்திலே பெய்தற்கு தமக்கு பரதேவதையார் ஆராத்தியமாய் இருக்கும்படி வைக்கைக்கு இசையும் உபயுக்தமான பிரபாவத்துடைய மேவினேன் அவன் பன்னடிமையே தூமட்டறியேன் என்றும் நெக்க வேதியர் வேதத்துள் பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் என்னுமிரே இவர் தாமே அருளி செய்தபடி பெரியவர். உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார். 10 பேர் உண்டரே அவர்கள் பாசனம் கொண்டென்று இவ்வர்த்தம் அறிதிட கடவது. அவர்களை சிரித்திப்பார் என்று ஒருவர் உண்டிரே அவர் பாசனம் கொண்டு இவ்வர்த்தம் அறிதிட கடுவோம் என்று தீவசன மொழியில் சொல்கிறபடியே இதுவரைக்கும் பார்த்துவோம். அதாவது சிந்தையுள்ளே பெய்தற்கசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குறவும் அந்த ஷடகோபரை சிந்தையுள்ளே வைக்கிறார். அப்படின்னா ஏதோ சிந்தையுள்ளே நினைப்பதுக்கு அர்த்தம் அல்ல. பெய்தற்குன்னா திருவாராதனம் பண்ணுவதற்காக என்ன படிக்கும். தன் சிந்தையுள்ளே வைக்கிறார்னா என்ன அர்த்தம்? இங்க வச்சுட்டார், மனசுல வச்சுட்டார். எதுக்குன்னா வச்சிருக்கார் ஏதோ வச்சிருக்கார் இல்ல, நிச்சயப்படி திருவாராதனம் பண்றதுக்காக, நிச்சயப்படி திருவாராதனம் பண்றதுக்காக தன்னுடைய சிந்தையிலே வச்சிருக்காரா. அதெல்லாம் பெய்தற்குன்னா திருவாராதனம் பண்ணுவதற்காக. மறுபடியும் சேவிக்கிற செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு, சிந்தையுள்ள தன்னுடைய திருவுள்ளத்திலே பெய்தற்குன்னா என்ன அர்த்தம் பார்த்தோம். அந்த தெரிந்த அந்த தன்னுடைய நிதியை உள்ளுக்குள்ள வச்சுக்காரு. இதுக்கு நிச்சயப்படி திருவாராதனம் பண்றதுக்கு. இனிமே தெய்வமே அவர்தான் என்று சிந்தையுள்ள வைத்தார். அப்படியா? ஆமா, அவர்தான் தெய்வம். யார் சுவாமி சொல்லியிருக்கா? மதுர கவிகள். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே செவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னை பாடி திருவனே மேவி விட்டேன்ற. அப்படின்னா நாயனார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு தன்னுடைய கன்னியூசியில் தாம் வியாக்கியானத்தை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறேன்னா, நம்மாழ்வாரோ என்ன தெரிவிக்கிறார்? உன்னை என்னான்று என்று கண்டுவது இனி நான் வந்து கூடுவனே, எப்ப உன்னை வந்து சேர போறேன், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இதெல்லாம் நம்மாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். ஆனா மதுரகவி ஆழ்வார் சொல்றது மேவினேன், முன்னாடியே நான் அவரோட சேர்ந்துட்டேன். யாரோட? ஆழ்வாரோட கலந்தாச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப இது என்ன தெரியாதுன்னா, ஆச்சாரியன் திருவடி என்பது நடந்த கதை, பகவான் திருவடி என்பது நடக்க போகும் கதை. அப்பனா ஆச்சாரியன் திருவடியை பத்தினா நேத்திக்கே பத்தியா சுவாமி, இன்னைக்குதான் பத்துறாரு. ஆனா அந்த பத்தக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா, நேத்தியே பத்தி முடிச்சாச்சுங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குமா ஆச்சாரியன் திருவடி பத்துவது. இது இங்க யாரு? ஆச்சாரியன் யாரு? சுவாமி நம்மாழ்வார். மதுரகவியர் தான் பெரியவர். அந்த பெரியவர் நம்மாழ்வார் திருவடியை நேத்தியே பத்தியாச்சு. அப்ப நடந்த கதை. இனிமே நடக்க போற கதை எது? பகவான் திருவடியை பத்துவது. யார் பத்துறார்? நம்மாழ்வார். வேதம் ஆச்சாரியன் திருவடி என்பது காடுமேடு அடைந்த திருவடி அல்ல. எக்ஸலண்டா சொல்றாரு. ஆச்சாரியன் திருவடினா என்னன்னா, காடுமேடு அடைந்த திருவடியா? ஏன்னா திருவிக்கிரமன் அலந்தானோ ஒன்மிதியில் புனலுருவு ஒரு கால் நீக்க ஒரு காலம் காமரு செய்கிற அவரோட அந்த திருவடி தானே. ஆனா இந்த ஆச்சாரியன் திருவடி எப்படி? அது திரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் எத்துன்னு சொல்றபடிய இது திருவிக்கிரமன் திருவடி அல்ல, இது நம்மாழ்வார். திருவிக்கிரமன் திருவடிதான் காடுமேடு நடந்த திருவடி.
ஆனா இந்த திருவடி எது? பொன்னடி. தேவினே அவன் பொன்னடி அப்படின்னா நம்மாழ்வார் திருவடி பொன்வடி. ஏன் சுவாமினா இந்த திருவடி வித்வத் கோஷ்டியில இருக்கிற தலையில இருக்கும் திருவடி. வித்வத் கோஷ்டினா தைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யதே. எங்க வித்வத் கோஷ்டினா பெரிய பெரிய வித்வான்களா இருக்கா இல்லையா, அந்த வித்வான்களுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய திருவடி எது? நம்மாழ்வாருடைய திருவடி. ஆனா திருவிக்கிரம அவதாரம் பண்றச்சே திருவிக்கிரமனை திருவடி எப்படின்னா எந்தெந்த காடு எந்தெந்த மேடு அந்த காட்டு மேட்டுல இருக்கக்கூடிய திருவடி. எந்த திருவடி சுவாமி உயர்த்தி இந்த திருவடிக்கு பொன்னடின்னு பேரு. அதுவும் வித்வான்களுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடி காடு என்ன, மேடு என்ன, பள்ளம் என்ன, அங்க இருக்கக்கூடிய முச்செடிகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய திருவடி. அப்ப இது பொன்னடின்னு சொன்னேன் சுவாமி, வாஸ்தவம் அது காட்டு மேடு திருவடி. சரி சுவாமி, அப்ப இதுக்குதான் உயர்த்தியா? ஏன் தாமரைன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் தாமரைன்னு சொல்லலாமன்னா பொன்னடின்னு ஏன் சொல்லணும்னா பிராப்பிய பிராபக அவன் பொன்னடினாலே அதை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம், விற்கலாம் வாங்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். பொன் கையில இருந்தாலே அதை நமக்கு என்ன தோணுனா நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். பொன் கையில இருந்து வச்சுக்கேன், ஆபரணத்தை போட்டு அலங்காரம் நல்லா பண்ணிக்கலாம். அப்ப நானே அனுபவிக்கிறேன். அப்ப உபேயம் ஆயிடுச்சு. அதே அந்த பொண்ணை வைத்துக் கொண்டு ஆபத்து காலத்தை அது உதவுறதோ அதுவே உபாயமாகுது. அப்ப பிராப்பிய பிராபகங்கள் ரெண்டுமே பொன்னடி. அப்ப பொன்னடி வச்சிருந்தாலே அதை கொண்டு வாங்கலாம் விற்கலாம். அப்ப பிராப்பிய பிராபகம் அதே. மேலும் பொண்ணுக்கு இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பொன்வட்டில் இருக்கையா அது தீட்டு கிடையாது. சில பேர் இந்த விஷயத்தை சொல்றேன், ஆனா அது நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டாம். சில பேர் செயின் போட்டுட்டு இருப்பா, தங்க செயின் தான் போட்டுட்டு இருப்பா, கைட்ட உடனே பெருமாள் சமர்ப்பிக்கணும்னு கொடுப்பா. சமர்ப்பிக்கலாமா கூடாதுன்னா அலம்பிட்டு சமர்ப்பிக்கணும். ஏன்னா தங்கத்துக்கு தோஷம் கிடையாது. தங்கத்தை யார் தொட்டாலும் அது தோஷம் கிடையாது. தோஷம் கிடையாதுன்றதுக்காக அப்ப நானே போட்டு இருக்கேன் சுவாமி, எப்பப்பெல்லாம் வேணும் அவனுக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. அவருக்கு தான் போட்டு இருக்கணும். எப்பயாவது இந்த மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா, ஆனா தங்கத்துல அந்த தோஷம் கிடையாது. அதே அது தங்கம் இல்லாம வெள்ளியோ அல்லது பித்தளையோ அல்லது செம்போ அல்லது வேற ஏதாவது உலோகமா வந்து வச்சிருக்கேன், அதுக்கு தோஷம் உண்டு. தங்கத்துக்கு தீட்டே கிடையாதுன்னு சொல்லுவா இல்லையா, யாரு வேண்டாலும் பொன் பாத்திரத்தை தொடலாம். அது இன்னைக்கெல்லாம் மாக்கள் சேட்டைன்னு ஒரு திட்டு தான், ஊறுகாயில தான் போடுவா. அது ஊறுகாய் தான் போடுவான்னு வச்சுங்க, அந்த யார் போட்டிருக்காளோ அவளே எல்லா காலத்தையும் தொட முடியாது. இன்ன நேரத்துலதான் தொடலாம், இன்னபடிதான் தொடலான்னு ஒரு நிர்பந்தம்லாம் மாக்கள் சேட்டை கொண்டு, அந்த மாதிரி நிர்பந்தம் இதுக்கு உண்டான்னா இன்ன காலமும் கிடையாது, இன்னார் தொடலான்னு கிடையாது, யாரு வேணா சொல்லலாம். அந்த தங்கத்துக்கு உண்டான அப்ப பொண்ணுனாலே எந்த விதம் தீட்டும் கிடையாது தெரியுது, எப்போதும் தீண்டான்னு தெரியுது. அதனால எந்த நம்மாழ்வார் திருவடி பொன்னடினார். ஏன் மதுரை கவியார் பொன்னடி சொன்னார்னா நாம் தொட்டு அது ஒண்ணும் ஆகலையே. அவர் தெரிவிக்கிறார், நான் தொட்டிருக்கேன் அந்த திருவடியை. அந்த திருவடி தொட்ட உடனே ஓ எவ்வளவு, ஏன்னா இவர் யார் தெரியுமா, நீசனேன் நிலை ஒன்று, என்ன போல நீசன் யாருமே கிடையாது. மதுரையா தெரிவிக்கிறார். அப்படியா சுவாமி, இவர் எங்க தெரிவிக்கிறாரு? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். அந்த அளவுக்கு நான் நீசன். நல்ல வேத சாஸ்திரம் படிச்சவா கூட இந்த மதுரை கவியாழ்வாரா மோசம் வேண்டாம், அவர் ரொம்ப தீயவர் அப்படின்னு நினைப்பாலாம், சொல்லக்கூட மாட்டாலாம். அந்த அளவுக்கு மோசமா இருக்கக்கூடிய நானே அவர் திருவடியை பத்தின பிறகு அந்த திருவடிக்கு அந்த பவித்திரம் அப்படியே இருக்கணும், அதனாலேயே தெரியறதுனோ அது பொண்ணுனாலே நல்லா நான் தொட்டும் ஆகலையனோ, அதனால அது பொன்னடி. அப்ப தாழ்ந்த நீசனான நான் தொட்டும் அந்த தீட்டு ஒண்ணுமே ஆகலையனோ, அதனால பொன்னடி. ஆக பொன்னடியா இருக்கணும் இல்லையா. அடுத்து பொன்னடினாலே பகவான் திருவடியில் சரணாகதி என்பது என்ன பாருங்க, பகவான் திருவடி சரணாகதி எப்படி? பாதாரவிந்தயுகுலம் சரணமகம் பிரபக்தியே, பாதாரவிந்தயுகுலம் சரணமகம் பிரபக்தி துமேவ உபாய பூதோமே பவ. இது பிரார்த்தனா மதி சரணாகதி. சரணன்னு நீ அவன் முன்னாடி நின்று சரணாகதி பண்ணும். அவன் முன்னாள் போலண்டில்லா அடியை உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன்னு முன்னாடி சரணாகதி கெஞ்சணும். பகவான் உன் திருவடி பத்திரன் கெஞ்சனம் போனா. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ஆழ்வார் திருவடி பத்தனம்னா சுவாமி ஆழ்வார் திருநெல் இருந்துட்டு இருக்கார், நான் இங்க சென்னையில இருந்துட்டு இருக்கேன், அந்த திருவடி பத்த முடியுமா? நேரம் ஆழ்வார் திருவடி தானே சுவாமி, ஆழ்வார் திருநெல் போகணும், அங்க ஆழ்வாரை பார்க்கணும், அவரை சேவிச்சுட்டு மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மையான அப்படின்னு பிரணமாமி மூர்த்தனான அவன் திருவடி பத்தலாமான்னா தேவையில்லை. இங்க சென்னையிலிருந்து ஆழ்வாரும் திருவடி பத்தலான்ட்டான்.
என்னவா சுவாமி ஆழ்வார்க்கு அந்த வைபவம் இங்கிருந்து சொன்னாலே போறோம். அதான் மேவினேன் அவன் திருவடி மெய்மையே, அவன் பொன்னடி மெய்மையே. அப்ப இருந்த இடத்துல இருந்து ஆழ்வார் திருவடியை தொழலாம். ஆனா பகவானுக்கு சரணாகதி பண்ணணும்னா போய் சரணாகதி பண்ணும். அவன் திருவடி முன்னாடி முன்னாடிதான் போய் அந்த நிர்பந்தம் பகவான் திருவடிகளுக்கு இருக்கு. ஆழ்வார் திருவடிகளுக்கு கிட்டக்க போய் தான் சரணாகதி பண்ணணுமா? அந்த நிர்பந்தமே கிடையாது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மெய்மையே இது சத்தியம். மெய்மைன்னா நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். மதுரகாவியா சொல்றாரு, நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். மேவினா அவன் திருவடி மெய்மையே. மெய்மைன்னா சத்தியம், இது சத்தியம். அவன் திருவடிதான் மேவினது உண்மை. நான் மேவினது அவன் திருவடி மேவினது உண்மை. அதனாலே மற்றொரு தெய்வம் அடியேனுக்கு தெரியாது என்பதும் உண்மை. அப்ப ஆழ்வார் திருவடியை பற்றின பிறகு மற்றொரு தெய்வம் எனக்கு தெரியாது. எதனால? மேவினேன் அவன் திருவடி. ஆக அதனால தேவு மற்றறியேன், நாவினால் அவை தின்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் திருவடியை பற்றினபடியாலே, இது சத்தியமானபடியாலே, இந்த சத்தியத்தாலே தேவு மற்றறியேன், வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு தெரிவிக்கிறாளையா, அதுவும் உண்மை. அதனால் அவன் திருவடிகளை மேவினேன் என்பது உண்மைன்னு தெரிவிக்கிறாளையா. இந்த இடத்துல நாயனார் தெரிவிக்கிறார். அழகிய மனவாள் நாயனார் மேவினேன்னு சொன்னா எப்படி மேவினார்? மேவினேன்னா அவன் திருவடி பத்தினார்னா திருவடி அங்க இருக்கு சுவாமி, இங்க இருந்து இங்கிருந்து அப்படி கிட்ட. நம்மளாம் சில பேர்லாம் கற்பூர ஆர்த்தி இப்படி இருப்பா. இந்த கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கிறது இருக்கா இல்லையா? எல்லாரும் முதலே சொல்லியிருக்கேன், எங்கெங்க சொல்லி முன்னாடி காலட்சேபம் சொல்லியிருக்கேன். கற்பூர ஆர்த்தி இருக்குதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையாது. அக்னி சம்பந்தம் இருக்கக்கூடியதுல அவனுக்கு எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இருக்கட்டும். ஆனா அதே போல சில பேர் என்ன பண்ணுவா, அந்த கற்பூர ஆர்த்தி இப்படி ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் எடுத்துக்க மாட்டான். இந்த கற்பூர ஆர்த்தி இப்படி எடுக்கிற பாருங்க, அங்கேயும் இருக்க இப்படின்னு பண்றா பாருங்க. அந்த மாதிரி இங்கிருந்து இப்படி பண்ணினாரான்னா, இல்ல சுவாமி அவர் திருவடியை பத்தின கொக்குவாயும் படுகண்ணியும் போலேன்னு. கொக்குவாயும் படுகண்ணினா கொக்கு தன் குழந்தைக்கு அப்படி வாய்க்குள்ள அப்படி உள்ளு. அந்த மாதிரி இந்த திருவடியும் அந்த திருமுடியும், நம்மாழ்வாரு திருமுடி தானே பாருங்க, இவருடைய திருவடி அப்படின்னா அர்த்தம். நம்மாழ்வாருடைய திருவடி யாரு? நம்மாழ்வார் திருவடி. அந்த திருவடியானது மதுரகவி ஆழ்வாருடைய திருமுடி. அந்த திருமுடிக்கு மேல வந்து பட்டுடுத்தான். பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம திருவடி இங்க வைக்கிறோம் வச்சுங்க, இங்க வச்சோம்னா இங்க வச்சுட்டு இங்க இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கும். இல்ல இந்த பக்கமே வச்சாலும் இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்க மாட்டோம். ஆனா நம்மாழ்வாருடைய திருவடி, சுவாமி மதுரகவி ஆழ்வார் திருமுடி அவருடைய தலையில, அவருடைய திருமுடியில வந்து சேர்ந்து எப்படின்னா, அவன் பொன்னடி மெய்மையன்னா அந்த திருவடியை தவிர மற்ற எதுக்கும் இடமே கிடையாது என்கிற அளவுக்கு அந்த திருவடி அங்க நின்று இருக்கான். எந்த திருவடி சுவாமி? நம்மாழ்வாருடைய திருவடி. ஏன் சுவாமின்னா, அவன் திருவடியை தலையில வச்சுட்டு வரணும். வச்சதுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல பொலிந்தன்ற பிரான் இருக்கார், ஆதிப்பிரான். நம்மாழ்வார் திருவடி அங்க வச்சுட்டு இருக்கார், என்னுடைய திருவடி கொண்டு வைக்கலாமா மதுரகவியான்னு கேட்கிறாராம். அதனால மற்ற யாருடைய திருவடிக்கு இங்க இடம் கிடையாது, நம்மாழ்வார் திருவடி ஒன்றே அப்படின்னு தெரிவிக்கிறாரையா. அந்த திருவடி தலை முழுவதும் வேறு திருவடிக்கு இடம் கிடையாத போல அதனால தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. அதனால்தான் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடியாக நிற்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசி சகடகோபரனுக்கு ஆட்பொக்க காதல். அப்படின்னா வேதியர்கள் சாஸ்திரத்தை நன்றா கற்றுக்கொண்டவர்கள் மிக்க வேதியர். வேதியர்னா சாஸ்திரத்தை நன்னா கத்தவா. மிக்க வேதியர்னா சாஸ்திரத்தை அர்த்தத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்க. அப்படின்னா சுவாவதேசம், இன்னர் மீனிங். அப்பனா வேதத்தின் உட்பொருள். வேதியர் ஆச்சரியமான வியாக்கியானம். நஞ்சீராகட்டும், நம்பிள்ளை ஆகட்டும், நாயனார் ஆகட்டும், ஆச்சரியமான வியாக்கியானம். அப்படிங்காச்சே மேல பார்க்க போறோம். பகவத் விஷயத்துல மேல இந்த இடம் வச்சு நல்லா பார்க்க போறோம். ஒன்னும் குறையே இல்லை, ஆச்சரியமான அனுபவிக்க போறோம். இதுக்கு சொல்லுவாங்க மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அப்ப வேதத்தின் பொருள் தற்சேஷத்துவம், வேதத்தின் உட்பொருள் ததீய சேஷத்துவம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். தற்சேஷத்துவம்னா பகவானுக்கு அடிமை, ததீய சேஷத்துவம்னா பகவதாலா கடிமை. அப்படி எங்க தெரியும் சுவாமி? திருமந்திர தெரிவது உற்றதும் உன் அடியார் கடிமை. திருவங்க தெரிவித்தாரியா. அப்ப திருமந்திரத்தை தான் வேதத்தின் உட்பொருள். அது சொல்வது என்ன? அடியார் கடிமைன்னு தெரிவிக்கிறாரியா. அந்த அர்த்தத்தை என் நெஞ்சுள்
நிற்கப்பாடி நிறுத்தினான். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் இருக்கு இல்லையா? இது அர்த்தத்தை கொஞ்சம் சப்தத்தை மாத்திக்கணும். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அந்த அர்த்தத்தை என் நெஞ்சுள் நிற்கப்பாடி நிறுத்தினான் அப்படின்னா என் நெஞ்சுக்குள் அவன் பாடினது நிற்கணும் இல்லையா? அப்படி எல்லாத நெஞ்சத்தில் நிறுத்தினான். ஏன்னா எதுவுமே இல்லை என் நெஞ்சுல. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத என் நெஞ்சுக்குள்ளே யார ஆழ்வார் நிறுத்தினான் இல்லையா? ஏன்னா எப்படி சொல்ல நிறுத்தின? பாடும் போதே நிறுத்திட்டாங்க. சில பேர்லாம் ஓடி சேவிக்கும் போதே மனப்பாடம் ஆயிடும். அதே போல ஏன்னா நம்ம ஆழ்வார் பாட 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 நான் பட்டோலை கொண்டார். மதுரை கவியால் தான் எழுதிருக்கார். நம்ம சொல்ல எழுதில இருக்கார். அவர் எழுதிட்டு இருக்கும் போதே அதை அப்படியே நெஞ்சில நன்னா நிற்கும்படியாக ஆழ்வாருடைய கிருபா விசேஷம், கிருபா கட்டாட்சம், அந்த கிருபா கட்டாட்சம் நாம அதுதான். இது திருமங்கை ஆழ்வார் பாசுரமாகட்டும், நம்மாழ்வாருடைய பாசுரமாகட்டும், அந்த தனியல்லையே தங்குமனம் நீ எனக்குத்தா அப்படின்னு தெரிவிக்கிறார்களே. இது இங்க எங்க தெரிகிறது? இந்த திருவாழ்வினை தனியனுக்கு வாழ்த்துகளும் சோலை மதுரரங்கம் அன்பு கண்மையில் ஆண்டுதன் வரைகளாயிரமும் இந்த முதல்தா ஷடகோபன் மைந்தாவ கேத்தா ராமானுஜன் நிக்க இரளையும் மெய்யா முயலையும் தக்கனையும் தெரியாக தொப்பிலும் ஜலத்துவிட்டே இதெல்லாம் தங்கனமோனும். அந்த ஏய்ந்தவருங்கேத்தி ராமானுஜ மனிதன் வாய்ந்த மனப்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்தவரும் ஸ்ரீரா ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் வேறாது உள்ளம் பெற. அப்ப செந்தமிழ் வேதம் தெரிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை சுவாமி எனக்கு பத்தர வேண்டும் என்று நீ தந்தல் வேணும்னு பிரார்த்திக்கிறார். அதே போல தங்கமரம் நீ எனக்குத்தான்னு பெரிய தூரில் பிரார்த்திக்கிறானோ அதே போல இங்க மதுரகவி ஆழ்வார்க்கு நம்மாழ்வார் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். எப்படிப்பட்ட நெஞ்சு? தாழ்ந்த என் நெஞ்சுக்குள் நிறுத்துகிறானோ. எப்படி நிறுத்திட்டான்? என்றைக்கும் ஞாபகம் கொள்ளும் அளவிற்கு நெஞ்சுக்குள் நிறுத்தினானோ. என்னைக்கும் ஞாபகம் இருக்கணும். அந்த என்னைக்கும் ஞாபகம் கொள்ளும் அளவிற்கு நிற்க வேதியர் வேதத்தின் உட்பட நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். என் நெஞ்சுக்குள்ள பூர்ணமா நிறுத்தினானோ அப்படின்னு நிறுத்தினானோ. அப்ப மதுரகவி ஆழ்வார் நிறுத்தினா சுவாமி. சரி சுவாமி. ஆக உலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர். இதெல்லாம் நன்னதான் புரியுது சுவாமி. பெய்தற்கு செய்யும் பெரியவர்னு இவரை சொல்றதுக்கு என்ன காரணம்? மதுரகவி ஆழ்வாரை ஏன் பெரியவர்னு சொல்லணும்? அவர் பாடினதே 11 பாசுரங்கள் தான். இப்ப பெரியவர்னு நம்மாழ்வார சொல்லியிருக்கலாம். 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தத்தை பாடினார். அது மட்டும் இல்ல, ஆத்ய சுன கலபதி நம்முடைய குலத்துக்கு தலைவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அதனால பெரியவர்னு அவரை பாடியிருக்கலாம். அவரை பெரியவர்னு சொல்லல. சரி, திருமங்கை ஆழ்வாராக சொல்லியிருக்கலாம் போனும். திருவங்காளன் நிறைய திவ்யதேசம், இன்னைக்கு இத்தனை திவ்யதேசங்கள் இருக்குன்னா அது திருவங்காளுடைய கைங்கரியம். அதனால திருமங்கை ஆழ்வாராக சொல்லியிருக்கலாமோனோ, அவரையும் சொல்லல. அவரையும் பெரியவர்னு சொல்லல. அதற்கு மேற்கொண்டு இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு யார் சுவாமி? இன்னொருத்தர் யாரு? இவருக்கு திருப்பான ஆழ்வார் இருக்கார், திருமங்கை ஆழ்வார் இருக்கார். இவாளையா சொல்லிருக்கலாமோ? அவெல்லாம் யாருமே சொல்லல. இவரையே சொல்லணும். இது ஸ்ரீவத்சனமூர்த்தி எடுத்திருக்கார் திரிலோகாச்சாரியார். ஒரு ஆச்சரியமான ஒரு சூத்திரம். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, பேசி இருப்பார் 10 பேர் உண்டிரே அப்படின்னு ஒரு சூத்திரம். அப்ப பெரியவர்னு சொல்ல காரணம்னா எந்த பெரியவரை விட இவர் பெரியவர். ஏனென்றால் இந்த பணம் இவர் பெரியார். இவரை பெரியவர்னு சொல்லணும்னா அந்த பெரியவரை விட இவர் பெரியவர். புரியல சுவாமி? அந்த பெரியவரை விட இந்த பெரியவர் அப்படின்னா எந்த பெரியவரை? பெரியவர்னு பெரியவன் பெரியோன் பேர். அந்த பெரியோனை விட இவர் பெரியவர். அதனால இவர் பெரியவர். புரியவே இல்லை சுவாமி. யாருக்கோ ஒருத்தர் பெரியோர்னு பேரு, அவரை விட இவர் பெரியவர், அதனால இவர் பெரியவர். புரியும்படியே சொல்றேன். இப்படி விடுகதை சொல்லிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சாமான்யமா நமக்கு வைராக்கியம் வரணும்னு வச்சுக்கோங்க. வைராக்கியம்னா எதுலையுமே விருப்பமே இருக்கப்படாது. எதுலையும் விருப்பம் இல்லாம விட்டுக்கிட்டுன்னு நம்ம அப்படி நம்ம காரியம் பண்ணுவோம், நம்ம இருக்கணும் பண்ணுவோம். 10 ரூபாய் கீழே வந்துருக்கும். வைராக்கியம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன், போயிட்டே இருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணார், 10 கோடி வச்சிருந்தார், கீழே வந்துருச்சு. முதல்ல 10 கோடி கீழே விழுமான்னு கேட்காதீங்க, வச்சுப்போம். அப்படியே வச்சுருந்து வச்சுக்கேன். அப்ப அவர் என்ன சும்மா பண்ணுவார்? வைராக்கியம் 10 கோடி தினம் போட்டமே விட்டு போய்வார.
ஐஸ்வர்யத்தையோ கைக்கல்யத்தையோ விடன்றது அவ்வளவு வைராக்கியம் வருது ரொம்ப கஷ்டம். ஒரு வீடோ வாசலோ சொத்தோ சுகமோ அதெல்லாம் விடுவதற்கு வைராக்கியம் வருமானா வரவே வராது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ரொம்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா வைராக்கியம் அந்த வைராக்கியம் வந்தவர் தான் யாரு? மதுரகவி ஆழ்வார். சாமான்யமான வைராக்கியம் இல்லை. ஏன் சொல்றேன்னா ஒரு 10 ரூபாய் கீழே போட்டா போய் தொலையட்டணும் வைராக்கியம் வந்துடும். 10 கோடி போயிடுத்தனா போய் தொலையட்டணும் வைராக்கியம் வருமானா வராது. அந்த வைராக்கியம் வந்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். அப்ப 10 கோடியை தொலைச்சா போல யார் அவருக்கு வைராக்கியம்? 10 கோடியை தொலைச்சா போல அவருக்கு வைராக்கியம் ஆமான்னா அப்படி என்ன வைராக்கியம் சுவாமின்னா நாம கண்ணன் திருவடியை பத்திரம். கண்ணன் திருவடியை பத்திரமோனோ வாஸ்தவம் தான். அந்த கண்ணன் திருவடியை பக்தியோடு இருக்குமோனோ அந்த கிருஷ்ண பக்தியில வைராக்கியம் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருஷ்ண பக்தி வேண்டாம் அல்லணும். ஆமே கிருஷ்ண பக்தி கடங்க ஜன்மாந்தர சகஸ்தியோடு தபோஜான சமாதிபிகி நரானாம் சீன பாபானம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதுன்னு சாஸ்திரமே சொல்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜன்மங்கள் இவன் எங்கெங்கயோ எப்படி இருந்துட்டு ஏதோ ஒரு அனுகிரகத்தாலே நரானாம் சீன பாபானம் கிருஷ்ண பக்தி உருவாருதுன்னு சொல்லியிருக்கு. அந்த கிருஷ்ண பக்தி எனக்கு வேண்டாம்னு தள்ளணும்னு சொல்றேன். அந்த அளவுக்கு வைராக்கியம் வரணும். அதைத்தான் அடியும் போல சொன்னேன். 10 கோடியை இழக்கிற மாதிரின்னு. இந்த 10 கோடி அது சமமே கிடையாது. இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்லணுமோனோ அப்ப 10 கோடி இருக்கும். அந்த 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 வைராக்கியம் வரணுமோனோ அந்த வைராக்கியம் வந்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். இப்ப நம்ம இந்த பிரியத்துக்காக சொல்றேன். கண்ணன் இருக்கார். கண்ணனை சேவிக்க மாட்டேன், நம்மாழ்வாரையே சேவிப்பேன். நமக்கு வருமானா முதல்ல கண்ணனையே சேவிக்கிறோமான்னு தெரியாது. கண்ணனை தாண்டி நம்மாழ்வாருக்கு அவருடைய திருவடிக்கு வரணுமே. அந்த வைராக்கியம் வராதனோ அதனாலதான் இவருக்கு பெரியவர்னு பேரு. அந்த வைராக்கியம் இருக்கிற யாருன்னா அவர் தான் பெரியவர். அப்படிப்பட்ட வைராக்கிய சிகாமணி. அதனாலே பெரியவர் அப்படின்னு அப்படின்னா பெரிய வைராக்கியம், சாமானிய வைராக்கியம் இல்ல. 10 ரூபாய் போயிடுறது சாமானிய வைராக்கியம். 10 கோடி போயிடுறது பெரிய வைராக்கியம்னா இது முதல் காரணம் பெரியவர்னு சொல்றதுக்கு முதல் காரணம். அப்ப வைராக்கியம் பூர்ணமா இருக்கிறவர். ஏன்னா பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் பெய்தற்கிசையும் பெரியவர் சீரில் இருக்கு இல்லையா? பெரியவர் முதல் சப்தம் வைராக்கியம் வந்தவன் அர்த்தம். 2வது அர்த்தம் சொல்றார் ஆச்சரியமான. நம்மாழ்வார் விட்டது எதன் பார்க்கணும், இவர் விட்டது எதன் பார்க்கணும். இவரும் நம்மாழ்வாருக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு. அதே மதுரகவி ஆழ்வாருக்கும் வைராக்கியம் உண்டு. நம்மாழ்வாருடைய வைராகத்தை காட்டிலும் மதுரகவி ஆழ்வாருடைய வைராக்கியம் மிகப்பெரியது, மிகவும் போற்றத்தக்கது. அதனால இவர் பெரியவர். நம்மாழ்வார் என்ன சொல்ல வைராக்கியம்? இளந்தெய்வத்தை விட்டார், இளந்தெய்வத்தை விட. ஆனா மதுரகவி ஆழ்வார் எதை விட்டார்? பெருந்தெய்வத்தை விட்டார். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். இளந்தெய்வத்தை விட்டது நம்மாழ்வார், பெருந்தெய்வத்தை விட்டது மதுரகவி ஆழ்வார். இளந்தெய்வம்னா என்ன சுவாமி? பிரம்மா, இந்திரன், குபேரன், அக்னி, வாயு, சிவன் முதலானவர்கள் இளந்தெய்வம்னு பேரு. அவெல்லாம் விட்டுட்டு சிவன் நாராயணே ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று அப்படின்னு வந்தாரோனோ? யார் வந்தது? சுவாமி நம்மாழ்வார் வந்தார். அப்ப இளந்தெய்வத்திலே வைராக்கியம் ஏற்பட்டு பெருந்தெய்வத்துக்கு வந்தார் சுவாமி நம்மாழ்வார். ஆனா மதுரகவி ஆழ்வார் விட்டது என்ன? அந்த பெருந்தெய்வத்தையும் விட்டார். கண்ணன் என்னும் பெருந்தெய்வன் இதே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணன் என்னும் பெருந்தெய்வம் அப்படின்னா அந்த பெருந்தெய்வத்திலே சரி சுவாமி பெருந்தெய்வத்தை விட முடியுமா? கண்ணனை விட முடியும்னா பெரியவர் ஆனபடியாலே விட்டார் எழுதுங்க. அதனால்தான் இவருக்கு பெரியவர்னு பேரு. பெருந்தெய்வத்தை எடுத்துக்கொண்டான வைராக்கியம் இருக்கானா அத்தனை வைராக்கியம் படித்தவர். அதனால பெருந்தெய்வத்தை விட்டபடியாலே அது ஏன்னா இவரால் தான் விட முடியும். வேற இப்ப ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கா. அந்த 10 பேர் எத்தனை பேர் சுவாமி ஆச்சார அபிமானம் பூர்ணமா இருக்கிறது? பெருந்தெய்வத்தை விட்டவர் யாரா இருக்கான்னு இவரை தவிர யாருமே இல்லையே. இவர் ஆண்டாள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் அதான் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசியிருப்பார் 10 பேர் உண்டிரே அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதனால பெருந்தெய்வத்தை விட்டபடியாலே இவர் பெரியவர், பெரியவர் ஆனபடியாலே பெருந்தெய்வத்தை விட்டு 2 சொல்லலாம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ன நான்மறையாளர்கள் ஆனபடியால நன்மையால் மிக்கவர் ஒரு வாய்க்கானம்.
ஏன்னா நன்மை வேதசாஸ்திரம் கத்திருக்கா, அதனால இவருக்கு நன்மையெல்லாம் தெரியாது, நன்மையில மிகவும் பெரியவர்கள். இல்ல சுவாமி, நன்மையில் பெரியவர்கள் ஆனபடியாலே நான்மறையாளர்கள்னு சொன்னாரோ, அதே போல பெரியவர் ஆனபடியாலே பெருந்தெய்வத்தை விட்டார், பெருந்தெய்வத்தை விட்டபடியாலே பெரியவர்னு வச்சுக்கிறான். இது அந்த மாதிரி உண்டா சுவாமி அப்படின்னா உண்டு. பெரியவர் பகவான் வந்துட்டு, இன்னொன்று அந்த பெரியோன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரையே தன்னுடைய திருவுள்ளத்துல வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன பண்ணிக்கோ, பெரியோன் அப்படின்னு யாருக்கு தெரியுமா பேரு? அதே ஆரம்பத்துல சொன்னேன், பெரியவர்னு இவருக்கு மட்டும்தான் பேருன்னு சொன்னேன். ஆனா பெரியோன்னு பேர் கொடுத்திருக்கா, தாயார் பேர் கொடுத்திருக்கா, பெரிய பிராட்டியார் பேர் கொடுத்திருக்கா நம்மாழ்வாருக்கு. அந்த பெரியோனை தன்னுடைய திருவுள்ளத்துல ஈத்திராரணும். இதெல்லாம் பாருங்க, இதான் தெரிவிக்கிற பாருங்க. அப்ப செய்தற்கு செய்யும் பெரியோரை அதாவது சிந்தையுள்ளே ஆயிரம் இந்தமிழால் செய்தற் உலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர், அவரை கொண்டு வந்து தன்னுடைய திருவுள்ளத்தில் இருத்தினாரோனோ. சரி சுவாமி, இதெல்லாம் புரியுது சுவாமி, நம்மாழ்வார்க்கு பெரியோர்னு பேரா? ஆமா. எங்க கொடுத்தா, என்னவா கொடுத்தா, எப்படி கொடுத்தா? பெரிய பிராட்டியார் கொடுத்த ஆச்சரியமான பேர், அதுவும் பங்குனூத்திர நன்னார் என்று கொடுத்த ஆச்சரியமான பேர். என்ன பேர், ஏது, அதுக்கு மேல ஒரு பெரியோர்ன சப்தன, பெரியோர்த்தம் கடல் பிடித்து இந்த ராமாவளிர வைபவம் அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வாரும் திருமுகநாட்சிய திருவிடேசனம், ஆச்சாரியன் திருவிடேசனம், பகவதாள் திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருவாய்மொழி காலட்சம், பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி காலட்சம் உண்டு, அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கக்கூடிய பிரார்த்தி. நாளை தினம் ராமானுஜன் இந்து கார்த்தால உண்டு. நாளைக்கு இந்த பாசனம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உருபெரும் செல்வம் வந்து தந்தையும் தாய் பாசனம். சுவாமி பாக்கியம் சுவாமி. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய சுவாமி அடியேன் தாசன் சடகோபன். வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு இல்ல பையன் போன் பண்றேன், போன் பண்றேன். தேவரி எப்போ ஃப்ரீயா தெரிஞ்சா நான் அடியன் பண்றேன். ஒன்றும் ப்ராப்ளம். சரி சரி, எப்போ ஃப்ரீயா பேசி பண்றேன் பண்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அதே திருவடி சக்தி ரசாயன. அதே திருவடி தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரி திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரி திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி ஒரு டவுட். சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி, இப்ப இந்த பகவான பிரபத்தி வந்து இது பண்ணும்போது நம்ம டைரக்டா பிசிக்கலா போனோம். பட் இப்ப ஆச்சாரியரை சரணாகதி அடையும் போது நம்ம போக தேவையில்லை, மானசீகமா மட்டும் இருந்தா போதும்னு சொல்ற. மானசீகம் தானே அது? பகவானுக்கும் அப்படித்தானே? சும்மா சாத்திட்டு போ, கதை புடித்தான குடிக்கிறா, வேற சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். கிருஷ்ணா சொல்லுங்க மறுபடியும். சுவாமி, பகவான பிரபத்தி சரணாகதி பண்ணும்போது நம்ம நேரா போனோம், அர்ச்சா விக்கிரகம் முன்னாடி போய் ஒரு ஆச்சாரியருடைய இது பிரசன்ஸ்ல நம்ம பண்ணணும்னு சொல்றீங்க. அதே வந்து ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி பண்ணும்போது நம்ம இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம்னு சொல்றது. ஆச்சாரிய சரணாகதின்னு ஒண்ணு இருக்காது. நம்ம அபிமானம்ன்றது ஓகே, அது சரணாகதின்றது ஒரு அது ஒரு தனியா ஒண்ணு இருக்கா? சரணாகதி ஆச்சாரிட்ட சரணாகதி. சரணாகதின்ற சப்தமே அபிமானத்தை தான் குறிக்கும்.
ஓ சரணாகதி என்ற சப்தமே அபிமானத்து தான். ஆச்சாரியனை உபாயம் உபேயம் என்கிற நிலைதான் சரணாகதி. ஓகே ஓகே. அவனே பிராப்தியம் அவனே பிராபகம். அப்படின்னா ஆச்சாரியனை அடைவதற்கு உண்டான வழியும் ஆச்சாரியன், அடைந்த பின் அனுபவிப்பதற்கு உண்டான நிலையும் ஆச்சாரியன் என்கிற நிலைதான் ஆச்சாரிய அபிமானம். அதை சரணாகதின்னு சொல்லிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அடியேன் சுவாமி. அதுதான் நான் என்ன நினைச்சேன், தனியா சரணாகதின்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அது இது பகவானை போல அங்க கிடையாது, அங்க அபிமானம் தான் முக்கியம். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஏன்னா பகவான்கிட்ட அபிமானம்ன்றது கிடையாது. அவர் அதை கணக்கு பாக்குறாரு, பண்ணிருக்கானா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சு, இந்த கணக்கெல்லாம் அவர் பார்ப்பார். ஆச்சாரம் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவர் ஒரே இது, இந்த ஜீவாத்மா அவன் திருவடி போகணும், அதுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலைன்னாலும் அவர் பண்ணிடுவார். ஊமைக்கு மோட்சம் கொடுத்தாரு, அது என்ன பண்ணிட்டு? நம்பில்ல மரத்துக்கு மோட்சம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்த்திருக்கோம், நம்ம தீபத்திர பார்த்திருக்கோம். ஆமா அடியே ரைட் சுவாமி. இது வந்து அப்ப இந்த இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்மாழ்வார் பத்தியே வந்துட்டு இருக்கே. ராமானுஜ நூற்றாண்டு ராமானுஜருடைய இது எங்க வருது? அதாவது அப்படிப்பட்ட ஒரு நம்மாழ்வார திருவடி தொழறவர் ராமானுஜர். நல்ல கேள்வி கேட்டேன். அவர் திருவடித்துல யாரு? ராமானுஜர் தானே. இவர் வைபவம் சொன்னாலும் அவர் வைபவத்தை சொன்ன மாதிரி தான். ஆனா இதுல ஏன் அது வருதுன்னா, எய்தற்கரிய மறைகளின் சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர்னு வந்து தோணும். அந்த பெரியவர் மதுரகவியாழ்வார். மதுரகவியாழ்வார் நிலை என்ன? நம்மாழ்வார் தான். தெவுமற்றரியன் குருகூர் நம்பி. அதனால நம்மாழ்வார் வைபவம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஓ, இது மட்டும் இல்ல, வைபவத்தெல்லாம் சொல்லிட்டு இவருடைய திருவடியா அவர் இருக்காரு. அவர் திருவடி மேல இவர் அபிமானத்தோட இருக்கிறதால ராமானுஜர். ஆமா, இது மட்டும் இல்ல, இந்த கற்பனை இன்னும் 2 பாசனம் கழிச்சு, உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உரிய குருவும் வெறுபெரு பூமுகள் நாதமும் மாறன் விளங்கியசே நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நிலைத்து அறிதர் என்ற ராமானுஜன காரமுதே. இந்த பாட்டிலையும் ஓரளவுக்கு திருவாழ்வில் தான் சொல்ல போறாரு. இந்த பாட்டிலையும் அடுத்த பாட்டும் அதுக்கு அடுத்த பாட்டு, ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசைநொந்தோர்கொற்கு இனியவர்தம் சீரை பயின்றும் சீலங்கொள் நாதமுனி. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலட்சேபம் தான் ஆகும். அவ்வளவு பெருத்த வியாக்கியானம் திருவாய்மொழிக்கும் நம்மாழ்வாருக்கும். அத்தனை பிரீத்தின் சுவாமி நம்மாழ்வார் மேல ராமானுஜருக்கு. அதனாலதான் என்ன பண்ணார் தெரியுமா? திருவங்கத்தினார் யாரை பத்தி பெருமையா சொன்னா இவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணுவார், அதை பார்த்துட்டாரு. நம்மாழ்வாரை பத்தி சொன்னா இவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணுவாங்கதான் குட்டிய நம்மாழ்வார நிறைய எடுத்திருக்காரு. அதாவது டைரக்டா ராமானுஜருடைய பெருமையை சொல்லாம இன்ஃபேக்ட் அப்படி பண்ணிருக்காரு போல இருக்கு. அதை அவர் நிராகரிச்சுட்டாரு. ஆமா, முதல்ல இது 2வது கிரந்தம். முதல் கிரந்தமே இவருடைய பெருமை மட்டும்தான் சொன்னார். இது கூடாதுன்னு தீக்கரைக்கு ஆகிட்டார், தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் இவர் எப்படி பண்ணா பிரயோஜனம் இல்லை, இன்னாருடைய சிறுவடி சம்பந்தம் இவருக்கு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒத்துண்டுதான், வேற வழி கிடையாது. சுவாமி, அப்ப ராமானுஜர் தன்னுடைய பெருமையை விட தன்னுடைய ஆழ்வார்களுடைய திருவடியா இருக்கிறதா அவர் பெருமையா நினைக்கிறாரு. அதுதான் அவருக்கு பெருமை. மத்த பெருமையா அவருக்கு பெருமையே கிடையாது. மாறன் அடிபணிந்து ஒய்ந்தவன், மத்த பெருமையே அவருக்கு கிடையாது. மாறன் அடிபணிந்து ஒய்ந்தவன், அதுதான் அவருக்கு பெருமையே. மற்றதெல்லாம் அவருக்கு பெருமையா நினைக்கவே இல்லை. அதுதான் சம்பிரதாயமே. அவரு ஸ்ரீபாஷ்யம் எழுதுனதோ அவரு ஒரு கீதா பாஷ்யம் அப்படி அதெல்லாம் ஒரு இதுவாவே எடுத்துக்கல. அவரு அதெல்லாம் சாஸ்திரத்தை சொன்னாதான் வேட்டு மதத்தவர்களுக்கு ஒத்துக்கொள்வார்கள். அதற்காக அது கத்தத்திரையும் தான் சம்பிரதாயத்துக்கு. ஸ்ரீபாஷ்யமும் கீதா பாஷ்யமும் இதெல்லாம் வேறு மதத்தவர்கள். இவரெல்லாம் என்ன சுவாமி இந்த சாஸ்திரத்தை ஒத்துக்காம இவர் தனியா போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு வரணும். அந்த சாஸ்திரமே இதைத்தான் சொல்லிட்டுன்னு சொல்லணும். அதனாலதான் அடியன் சுவாமி அப்ப நம்பலாம் அடியன் மாதிரி எல்லாருமே அப்ப ஆச்சாரியருடைய திருவடியா இருக்கிறது தான் உண்மையான பலம், உண்மையான ஒரு வைபவம். அதுதான் உற்றதும் உன் அடியார் கடுமை. திருவங்காழ்வார தான் தெரிவிக்கிறார், உனக்கு அடிமை இல்லை, உன் அடியார் கடுமை. பக்தர்கள் பக்தனுக்குத்தான் அடிமையை தவிர அந்த
யாரு பகவான கடுமைன்றது காரணம் பக்தர் தான் தச்சேஷத்தை காட்டிலும் தகிய சேஷத்தை தான் பிரதானம் தெரிவிக்கிறார் இல்லையா? அதுதான் முக்கியம். தாத்பரியமே அதுதான். ரொம்ப அதாவது ரொம்ப விஸ்தாரமா நீங்க நம்மாழ்வாரை பத்தி சொல்றது. இப்ப திருவாழ்மொழியில ஒரு பக்கம் நம்மாழ்வாரோட பெருமையை வைபவத்தை சொல்லியிருந்தாலும் இப்ப இந்த இதுல சொல்லும் போது இதை வச்சு நம்ம ராமானுஜருடைய திருவடியா அவர் இருக்காரு, அவரோட திருவடியா ராமானுஜர் இருக்காருன்னு சொல்லும் போது இன்னும் நல்லா அதுவும் வைகாசி விசாகம் வேற நெருங்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப நம்மாழ்வாரை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய வரப்படுது பாருங்க. அவருடைய பாசுரங்களே சில இடத்துல ராமானுஜ காலட்சமா நம்மாழ்வார் திருவாழ்மை காலட்சமான சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு இதுல தான் அந்த டவுட்டே கேட்டது. அந்த மாதிரி இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, இனிமேதான் வரப்படுது. இனிமேதான் நிறைய இருக்கு. திருவாய்மொழிக்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு போல இருக்கு. நம்ம இன்னும் அடியன் வந்து அப்படியே தென்கொருகை பிரான் பாசுரத்துல இதெல்லாம் பூர்த்தியா வரப்படுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடியன் சாமி அடியன் ரொம்ப அனுபவிச்சு கேட்டுட்டு இருக்காங்க சாமி. அற்புதமா இருக்குதுங்க சாமி. நம்மாழ்வார் ராமானுஜர் நம்மாழ்வார் திருவடியவே பற்றி இருக்காங்க. அவர் பெருமையை தான் பேசணும்னு சொல்றாரு. சந்தோஷம். சுவாமி சொல்லுங்க. அடியன் சாமி எனக்கு 70 வருஷம் ஆகுதுங்க சாமி. ஆச்சாரியரை வந்து காஞ்சிபுரம் போய் சேவிக்கணும். அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம இங்கேயே நம்ம சேவிச்சுக்கலாமா சாமி? நம்ம வீட்லயே முடிஞ்ச வரைக்கும் போய் சேவிச்சா நல்லதுமா. அடியன் இன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னேன்றதுக்காக இதையே பிரதானம் வச்சுட்டு இனிமே போக வேண்டாம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு சன்னிவேசம் ஆச்சார விஷயத்துல இருக்குன்னு சொன்னால தவிர அப்ப ஆச்சார விஷயம் இருக்குன்றதுனால நல்லா போக முடிஞ்சவாலும் போகாம இருக்கப்படாது. சரிங்க சாமி. உடம்புல அந்த தெம்பு இருந்ததுன்னா தாராளமா போய் சேவிக்கணும். சரிங்க சாமி. அவருக்கு ராஜகம்ச சுவாமி எங்க ஆச்சாரியர் சாமி அடியனோட சாமி. அடியன் தண்டம் சுவாமிச்சேன்னு சொல்லுங்க. சேவிச்சேன்னா தெரியும். அடியன் இருக்கு பாலகிருஷ்ண சுவாமி தண்டம் சுவாமிச்சான்னு சொல்லுங்க. சரிங்க சாமி. திருவாதிரத்துக்கு முத நாள் மிருகசீரிச நட்சத்திரம் சாமி அடியன் சாமியோட நட்சத்திரம். போயிட்டு வந்துட்டேங்க சாமி. போயிட்டும் வந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு ஒத்து வரல. அதனால சரி வருஷம் 2 தடவையாவது போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க சாமி. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க சாமி. அதுக்குதாங்க சாமி உங்ககிட்ட கேட்டுட்டேன். இப்ப சுவாமி கேட்ட அளவுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. ஏதோ மேம்போக்கா அப்படி இது எல்லாம் கேட்கறத கேட்டுக்கிட்டு சொல்றத கேட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப அற்புதமா உபன்யாசம் பண்றீங்க சாமி. இது நாள் வரைக்கும் உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பேசினா இப்பதான் இந்த போன் வாங்கினேங்க சாமி. அதனாலதான் எனக்கு இதை கேட்க அவ்வளவு ஆனந்தமா இருக்குதுங்க சாமி. நம்ம ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் எல்லாம் சாமி ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை கன்னியன் சிறுத்தாம்பு சேவிச்சா கூட ஒரு 12,000 முறை அதை சேவிச்சுக்கலாங்க சாமி. அடியன் சார். சாயங்காலம் திருவாய்மை காலட்சேபம் வந்து அவசியம் ஒன்று. சரி சாயங்காலம் இருக்குதுங்களா சாமி? சாயங்காலம் இருக்கு. 5:30 மணிக்கு இருக்கு. சரிங்க சாமி.